வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் விழா குழுவினர் சார்பில் அன்பான வணக்கம். இப்போது இறை ஆசிரை இசையாக வழங்க வருகிறார்கள் நமது அருள் சகோதரிகள். வாழும் வரம் நான் கேட்கின்றேன், ஒரு வரம் நான் கேட்கின்றேன். நீரை உண்டு என்னில் குறை உண்டு, நிலவின் ஒளியிலும் நீருள்ளுண்டு, புகழுண்டு என்றும் இகழுண்டு, இமய உயர்விலும் தாழ்வுண்டு. மாற்ற இயல்வதை மாற்றவும், அதற்கு மேலதை ஏற்கவும். மாற்ற இயல்வதை மாற்றவும், அதற்கு மேலதை ஏற்கவும். உனது அருள் தந்து மனது நிலை நின்று வாழ வரம் தருவார். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன். மனிதனாக முழு மனிதனாக வாழும் வரம் நான் கேட்கின்றேன், ஒரு வரம் நான் கேட்கின்றேன். அடுத்து குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி. அடுத்து நமது குருகுல முதல்வர் அவர்கள். மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அவர்கள். கோட்டாறு சமூக சேவை சங்க இயக்குனர் அவர்கள். பெலிஷியா அவர்கள். மதுநோய் நல பணி இயக்குனர் அவர்கள். வாழ்வாக வழியாக ஒளியாக எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை வணங்கி மதுநோய் கருத்தாளர் பயிற்சி சான்றிதழ் வழங்கும் விழாவில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மதுநோய் பயிற்சியை ஆர்வம் காட்டி முதல் நாள் துவக்கி வைத்து உற்சாகப்படுத்தி இன்று இந்த நல்ல பொழுதில் இவ்விழாவிற்கு தலைமையேற்று நம்மை நல்வழியில் நடத்தி சென்று கொண்டிருக்கும் பாசத்திற்குரிய மேதகு ஆயர் பீட்டர் ரெமிஜியஸ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆன்மீக பாதையில் அடி பிசகாமல் நடந்து கொண்டிருக்க ஊன்றுகோலாய் தூண்டுகோலாய் இருந்து குருகுலத்திற்கு முதல்வராய் இருந்து எளிமையை தனது உடைமையாய் அணிந்து வாழும் நம் குருகுல முதல்வர் பேரருள் திரு மரியதாசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அருள் உதவியும் பொருள் உதவியும் தந்து இந்த பயிற்சி பட்டறை பாங்குடன் நடைபெற காரணமாக திகழ்ந்து புன்முறுவலோடும் பூரிப்போடும் அமர்ந்திருக்கும் கோட்டாறு சமூக சேவை சங்க இயக்குனர் அருள் திரு மைக்கேல் ஏஞ்சலுஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கோடி கோடியாய் பணத்தை கொட்டி சேர்த்தாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்று எடுத்துரைத்த பிரான்சிஸ் சவேரியாரின் பெயரை தாங்கி
அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கும் வாடிய முகத்தோடு வருபவர்களை வாழ செய்து அவர்களின் புது வாழ்விற்கு திருப்பு முறையாக திசை காட்டியாக கனத்த குரலில் கனிவாய் பேசும் மது நோய் நல பணியாளர் இயக்குனர் பிரான்சிஸ் சேவியர் நெல்சன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். குடி நோயாளியின் முகாமில் நோயாளியோடு கூட இருந்து அவர்களது உடலை எப்படி பேணி காப்பது என்று பல பயிற்சிகள் மூலம் பயிற்றுவித்து அவர்களோடு வாழ்ந்து புது வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கும் நல்ல பயிற்சியாளர். தூத்துக்குடி மறைமாவட்ட மதுநோய் நலப்பணிக்கு இயக்குநராக இருந்து செயலாற்றி கொண்டும் கோட்டாறு மறைமாவட்டத்தோடு இணைந்தும் இயேசு சபை போதை நோய் பணிக்குழுவோடு இணைந்தும் செயலாற்றி கொண்டிருக்கும் அருள் திரு ரெக்ஸ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். தேன் சிட்டுக்களை போல் ஓய்வில்லாமல் பணியாற்றி கொண்டிருக்கும் வட்டார முதல்வர் ஜான் டமாஷின் ஜோசப் ஜஸ்டர் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். பொது காரியங்களில் அதிக ஈடுபாட்டோடு செயல்பட்டு வரும் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அஜிதா தங்கராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். தனி மரம் தோப்பாகாது, தனித்து நின்றால் வாழ்வாகாது என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் தோளோடு தோள் சேர்த்து மக்கள் நல் வாழ்வை லட்சியமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கும் மது நோய் நலப்பணி குழுமத்தின் நம்பிக்கை தூண்கள் அருட்திரு அல்காந்தர் ஐசக், மரிய மார்டின், என் மார்டின், சகோதரி பெலிசியா அவர்களோடு இணைந்து பணியாற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். தான் பெற்ற இன்பம் இவ்வையோ பெற எனும் வாக்கை மெய்ப்பிக்கும் வண்ணம் மது நோயை பற்றி கற்று அறிந்து அதை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் குடி நோயில் துவண்டு கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு பணியாற்ற துடித்துக் கொண்டிருக்கும் நாளைய களப்பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இன்னும் இங்கு பல்வேறு சூழ்நிலைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு இங்கு வந்து நம்மளோடு பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அருட் சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். என்னதான் நடக்கிறது என்று எட்டி பார்க்கும் மனநிலை இல்லாமல் எம் மக்களுக்காய் நடக்கும் இவ்விழாவில் தானும் கலந்து ஊக்கமளிப்பேன் என்று கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி. ஒரு பக்கம் மதுவுக்கு ஆதரவான விளம்பரங்கள், மறுபக்கம் மதுவுக்கு எதிரான பிரச்சாரங்கள். ஏன் இந்த முரண்பாடுகள்? மது நோய் விழிப்புணர்வு கவிதை வழங்க வருகிறார்கள் அருட் சகோதரி நாட்களில். தொல்லை தொல்லை தொல்லையாம், குடிப்பழக்கத்தால் தொல்லையாம், குடிப்பழக்கமே தொல்லையாம், குடிவெறியாய் மாறுதாம், கடலும் நிறைய சேருதாம், மன நிம்மதியும் போகுதாம், கடலும் நிறைய சேருதாம், மன நிம்மதியும் போகுதாம், குடிக்கும் போது நோயையும் வீட்டுக்கு கொண்டு வருகுதாம், குடிக்கும் போது இழக்குதாம் மனைவி மக்களின் அன்பையாம், நரம்பு தளர்ச்சியும் வருதாம், கல்லீரலும் பறிபோகுதாம், நரம்பு தளர்ச்சியும் வருதாம், கல்லீரலும் பறிபோகுதாம், மூளையும் பாதிப்படையுதாம், குடும்ப பொருளாதாரம் சீர்குலையுதாம், மூளையும் பாதிப்படையுதாம், குடும்ப பொருளாதாரம் சீர்குலையுதாம், வெறித்தனமும் பெருகுதாம், மன நிம்மதியும் குறையுதாம், பிள்ளையின் மனமாட்சி குன்றுதாம், குடும்பமும் சீரழியுதாம், பிள்ளையின் மன வளர்ச்சி குன்றுதாம், குடும்பமும் சீரழியுதாம், கல்வி அறிவு சிதையுதாம், தீய பழக்கமும் வளருதாம்,
சண்டை சச்சரவு பெருகுதாம், அவமானமும் மிச்சமாகுதாம். குடும்ப வாழ்வு அலங்கோலமாகுதாம், குற்ற உணர்ச்சி போகுதாம். சுய சிந்தனை தடுமாறுதாம், தன்னலம் தலைவிரித்தாடுதாம். குடும்ப வாழ்வு அலங்கோலமாகுதாம், குற்ற உணர்ச்சி இன்றி போகுதாம். சுய சிந்தனை தடுமாறுதாம், தன்னலம் தலைவிரித்தாடுதாம். மயக்கமே ஆட்கொள்ளுதாம், சோம்பேறித்தனமும் குடிகொள்ளுதாம். பாசமே இல்லாமல் போகுதாம், பகையே எங்கும் ஆடுதாம். அழுகையே மிச்சமாகுதாம், அடி உதையே நித்தம் கிடைக்குதாம். கஞ்சி துணிக்கு வழி இல்லையாம், குடி மட்டுமே மிஞ்சுதாம். கஞ்சி துணிக்கு வழி இல்லையாம், குடி மட்டுமே மிச்சமாகுதாம். தொல்லை தொல்லை தருவதால் குடிக்கும் பழக்கத்தை வெறுப்போமா? துன்பமின்றி இன்பமாய் வாழும் வகை செய்வோமா? தொல்லை தொல்லை தருவதால் குடிக்கும் பழக்கத்தை வெறுப்போமா? துன்பமின்றி இன்பமாய் வாழும் வகை செய்வோமா? கவிதை வழங்கிய அருள் சகோதரி அவர்களுக்கு நன்றி. அனுபவங்கள் பயிற்றுவிக்கின்றன, பக்குவப்படுத்துகின்றன. தனது வாழ்க்கை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் பாஸ்டர் ரிச்சர்ட் அவர்கள். அவையில் அமர்ந்திருக்கும் யாவருக்கும் என் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் எஃப் ஜெயசிங் ரிச்சர்ட். அசம்பிளி ஆஃப் காட் சபையினுடைய ஒரு போதகனாக நான் இருக்கிறேன். பொதுவாக குடிக்கிறதான நபர்களை குறித்த என்னுடைய எண்ணங்கள் இப்படியெல்லாம் இருந்தது. அவர்கள் நம்மை பயப்படுத்துகிறவர்களாக, அவர்கள் நமக்கு அருவருப்பானவர்களாக, அவர்கள் நிச்சயமாய் கண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளாக, அதில் மேலான குறிப்பிட்ட காலகட்டத்திலே நிச்சயமாய் அவர்கள் அடித்து நொறுக்கப்பட வேண்டிய, சமூகத்தில் வாழ அந்தஸ்து அற்றவர்களாக கருதப்பட வேண்டிய ஒரு நபராக என்னுடைய எண்ணத்திற்கு தோன்றியிருக்கிறார்கள். கால ஓட்டத்தில் குறித்த காலகட்டத்திலே அவர்கள் மேல் என்னுடைய மனதாபம் கொள்ளத்தக்கதாக, அவர்கள் மேல் மனம் கரிந்து அவர்களுக்காக எதையாயும் செய்ய வேண்டும் என்கிற பரிதாபத்திற்குரிய ஒரு நபராகவும் அவர்களின் கண்களுக்கு தெரிந்தபடினாலே 1999 வருடத்திலிருந்து நான் அவர்களுக்காக என்னால் இயன்ற பணியை செய்ய ஆரம்பித்தேன். மனிதர்களுடைய இதயத்திலே மிகப்பெரிய தாக்கம், வாஞ்சை, ஆசை, விருப்பம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன். 2001 வருஷத்தில் 60 வயது நிரம்பியதான ஒரு முதியவர் நான் நடத்தினால கேம்ப்ல கலந்து கொண்டார். காலை 7:30 மணி ஆன உடனே அவருடைய சரீரம் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஒரு மரத்தை பிடித்துக் கொண்டு குலுங்கி குலுங்கி அழுகிறார். என்னால் இருக்க முடியவில்லை என்று அழுகிறார். அவருடைய நிலை பார்த்து உடனடியாக என்னுடைய ஒரு தோழரிடத்திலே காசு கொடுத்து மது வாங்கி வர சொல்லி அவருக்கு மது அருந்த வைத்து அவரை அந்த கேம்ப்ல நான் அமர வைத்தேன். 3 நாட்கள் கேம்ப் முடிந்து அவர் வெளியே வந்தார். அதன் பிற்பாடு 6 வருடங்கள் அவர் உயிரோடு கூட இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில சிறப்பாய் வாழ அவருக்கு அது உதவியாய் போயிற்று. அவருடைய இருதயத்தில் இருக்கிறதான தாக்கத்தை, தாகத்தை நான் அறிந்தபடினாலே இன்னும் சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். 2 வருஷத்துக்கு முன்பாக தூத்துக்குடியில ஒரு கேம்ப் நடத்துகிறதான பொழுது கௌசி பாண்டியன் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய தாதா அவருடைய குழுவை சார்ந்த சிலர் அவரை கலந்து கொண்டார்கள். 3வது நாள் அவர்களுடைய கரங்களை பிடித்து பயங்கரமாக அழுதார்கள். எங்களுடைய வாழ்க்கையை சமாதானமாய் தூங்கினது இந்த 2 நாட்கள் தான். குடி போதையிலே நாங்கள் தூங்கினோமா, மயங்கி கிடைக்கிறோமா என்கிறதான நிலை தெரியாமல் இருந்தோம். ஆனால் வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல சமாதானத்தோடு தூங்கினது இந்த 2 நாள் தான் என்று சொல்லி அவர்கள் மிகவும் கண்ணீரோடு கூட அழுதார்கள். 2 மாதத்திற்கு முன்பு அவர்களை சந்திக்கிற பொழுது 3 பேர் முற்றிலும் குடியை விட்டிருக்கிறார்கள் என்றும், ஒருவர் குடித்துக் கொண்டே இருந்தாலும் அவருக்கு என்னுடைய ஈடுபாடுகள் இருக்கிறபடினாலே என்னுடைய சார்பிலே கடந்து போன ஒரு நண்பருக்கு அவர் 500 ரூபாய் காணிக்கை கொடுத்து அனுப்பினதாகவும் அவர் சொன்னார். எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டால் என்னுடைய இதயத்திற்குள் ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. நான் சரியாய் செயல்படவில்லை, நான் ஏதோ குறைவுகளோடு கூட செயல்படுகிறேன், இன்னும் இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும்,
இதை குறித்ததான அறிவு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறதான தாக்கவனுடைய இதயத்திற்குள் அதிகமாய் காணப்பட்டுக் கொண்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, என்னுடைய குடும்பத்தினுடைய நிலைமையை நான் உங்களுக்கு சற்று சொன்னால் இந்த பயிற்சியுடைய மேன்மை அது மிகவும் அருமையாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். என்னுடைய தகப்பனார் ஒரு குடிகாரர். ஆரம்பத்தில் வசதிக்காய் குடிக்க ஆரம்பித்தார். காலப்போக்கிலே தொழில் நஷ்டத்தினால் அதிகமான குடிக்கு ஆளாகிவிட்டார். அவர் குடித்து வருகிறதான பொழுது இரவு வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய வீடுகளை துறந்து ஓட வேண்டிய நிர்பந்தங்கள் அநேக நாட்கள் ஏற்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய வீடுகளிலே நாங்கள் போய் தங்கியிருக்கிறோம். மரங்களுக்கு அடியிலே நாங்கள் தங்கி இருக்கிறோம். மிகுந்த வேதனை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அவர்கள் குடித்தால் மிகவும் சந்தோஷத்தோடு வருவார்கள், தின்பண்டங்கள் வாங்கி வருவார்கள். ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஒரு நாளும் அப்படிப்பட்ட தின்பண்டங்களை சாப்பிட்டது கிடையாது. நாயில் தான் சாப்பிடும். ஏனென்றால் அவ்வளவு குழப்பமான சூழ்நிலை காணப்படும். என்னுடைய தாயாருடைய மனம் மிகவும் புண்ணான நிலைமைக்கு நேராக காணப்படும். சகோதரிகளுடைய வாழ்க்கையில் மிகவும் வேதனையான நிலைகள் இருந்திருக்கிறது. என்னுடைய ஒரு சகோதரி படிப்பில் மிகவும் கெட்டி. அவருடைய உடன் படித்த மாணவர்கள் இன்றைக்கு கேட்டாலும் அவள் எந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாள் என்றுதான் கேட்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில படிப்புல ஜெயிக்க முடியல. காரணம், இன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு நைட்ல எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. படிக்கிறதான தன்மை அற்று போய்விடும். மிகவும் வேதனையான ஒரு நிலைமைக்கு நேராக நாங்கள் காணப்பட்டோம். இப்படி குடும்பத்தில் பலவிதமான அவலங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் அவருடைய சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டதான நிலைமைக்கு நேராக காணப்பட்டது. ஒரு நாளில் இரத்த வாந்தி பயங்கரமாக எடுத்தார். மருத்துவமனையிலே அவரை அனுமதித்து அவருக்கான மருத்துவங்கள் பார்த்தோம். சுமார் 10 வருடங்கள் அவருக்கு மருத்துவம் பார்த்தோம். இந்த குடிக்கிற நோய் வஞ்சகமான தந்திரமிக்க சக்தி வாய்ந்த நோய் என்று நாங்கள் கற்றிருக்கிறோம். அதனுடைய நிலை என்ன என்றால், ஒரு முறை என்னுடைய தகப்பனாரை நான் தூரத்தில் கவனிக்கிறதான பொழுது அவருடைய நண்பர் ஒரு இடத்துல இப்படியாய் பேசுகிறார். எப்படியோ 15 நாட்கள் நல்ல மருந்து சாப்பிட்டு நல்ல சாப்பிட்டாச்சு. 3 மாசத்துக்கு கவலையே கிடையாது, தைரியமா குடிக்கலாம். அந்த வார்த்தை என்னை மிகவும் உடைத்தது. 3 மாதத்திற்கு நாம் தைரியமாய் குடிக்கலாம் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட சொன்னார். அவருக்காக குடும்பமே அழுது கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருக்காக பலிகடாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய இருதயம் அதிலே இருந்தது. அந்த தந்திரங்களை என்னால் அந்த நாளிலே புரிந்து கொள்ள முடியவில்லை. காலங்கள் வந்தது. நோயினுடைய அகோரம் பெரிதாய் மாறிவிட்டது. கல்லீரல் அவருக்கு பழுதாகிவிட்டது. கல்லீரல் புற்றுநோய் வந்தது. இப்பொழுது மருத்துவர்கள் சொன்னார்கள், இனி உங்களுடைய வாழ்நாள் குறைந்து விட்டது, எண்ணிக்கை உள்ள நாட்கள் தான் நீங்கள் வாழ முடியும் என்று சொன்ன பொழுது அவர் சிறு பிள்ளை போல கதறி கதறி அழ ஆரம்பித்தார். ஐயோ, என்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் இப்போ தான் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, என்ன வாயா போயா என்று சொல்றாங்க, இந்த பிள்ளைகளோடு என்னால வாழ முடியாதோ என்று சொல்லுகிற பெரிய பயம் அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்தபடினால அவர் மிகவும் அழுதார். அதனுடைய இருதயத்தை மிகவும் பாதித்தது. மீண்டும் மருத்துவர்களை சந்திக்கிற பொழுது அந்த கல்லீரல் புற்றுநோய்க்காக பயாப்சி எடுத்து அதற்கு ட்ரீட்மெண்ட் செய்யலாம் என்று சொல்கிறதான ஒரு எண்ணம் வந்தது. பயாப்சி எடுக்க போகிற பொழுது அதுவரைக்கும் நான் அவரை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன். அந்த நாளில் என்னுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு, என்னமே நமக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய வியாதி நீங்கி போயிடும், இன்றோடு கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை வந்துவிடும், மிகவும் சந்தோஷமாக இடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். 10 நிமிடத்திற்கு உள்ளே கடந்து சென்றார். 20 நிமிடத்தில் வெளியே வந்தார். அவர் வெளியே வருகிறதான பொழுதே அவருடைய நிலை மாறிவிட்டது. ஏனென்றால் அந்த பயாப்சி எடுக்கிறதான பொழுதே கல்லீரல்ல இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி போயிட்டு 1 மணிக்கூருக்குள்ளாக என் முன்னாலே அவர் துடிதுடித்து மரித்து போய்விட்டார். நிச்சயமாக அவர் என்னுடைய குடியினால தான் இந்த வியாதி வந்தது, இந்த போராட்டங்கள் வந்தது என்று கடைசி வரைக்கும் அவர் உணரவில்ல. கடைசி நாள்ல சொன்னாரு, என் குடியினாலதான் இவ்வளவு பெரிய வேதனை உங்களுக்கெல்லாம் என்று சொன்னார். அப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார். இவ்வளவு அகோரமாய் இவர் நடந்திருக்கிறாரே என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. என்னுடைய தகப்பனாரை போல மிகச் சிறந்த மனிதன் வேற யாரையும் என்னால் சொல்ல முடியாது. அவர் எல்லாருக்கும் மிகவும் நல்ல ஒரு மனிதனாக காணப்பட்டார். என்னுடைய தகப்பனாருக்கு சொந்த ஒரு சடையால் புதூரை சார்ந்ததான பெரியவர் ஒருவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய மத்தியில் இருக்கிறதான ஆயர் அவர்கள் என்னுடைய தகப்பனாரை இப்படியாய் செல்ல பெயர் வைத்து அழைப்பாராம், வெள்ளிக்கண்ணன் என்று அழைப்பாராம். ஆயர் அவர்கள் இங்கே வந்தவுடனே என்னுடைய தகப்பனார் சொன்னார், நான் எப்படியாயும் அவரை பார்க்கணும்
என்னை கூட்டு போனோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரால் கூட்டு வர முடியாத நிலைமை, அவருடைய வியாதி அப்படியாய் மாறிவிட்டது. இது ஒரு குணம் இருக்கட்டும். நன்றி செலுத்துகிறேன். இந்த நிலையை மிக சிறப்பாக செய்து வருகிறதான அருமை இந்த மது நோயாளிகள் ஆமென் கருத்தரங்கை நடத்துகிற இந்த எல்லா குழுவினருக்கும் எல்லா பாதர்களுக்கும் நான் என்னுடைய இருதயம் கரைந்த நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பளித்த யாவருக்கும் நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது சான்றிதழ் வழங்குதல் நமது அன்பு ஆயர் அவர்கள். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மறைமாவட்ட முதன்மை தந்தை அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகின்ற திருமதி அஜிதா அவர்களை, விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற மதுநோய் நலப்பணியில் இணைந்து செயல்படுகின்ற அருள் தந்தையர்களை, வருகை தந்திருக்கின்ற மறைவட்ட முதன்மை தந்தையர்களை, அருள் தந்தையர்களை, அருள் திரு கன்னியர்களை, இந்த அமைப்பை சார்ந்த பணியாளர்களை, அருள் சகோதரி அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இவ்வளவு சீக்கிரமாக என்ன பேச சொன்னதற்கு அடிப்படையான காரணம், இந்த முழு நேரம் உங்களோடு இருக்க முடியாது, குடிக்கிறவங்களுக்கு நேரம் கிடைக்காது. இல்லை அப்படியா சொன்னீங்க? குடிக்காம இருந்தால் தான் நேரம் கிடைக்க மாட்டாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நண்பர்களே, குடிப்பதனால் உடல் நோயுடையவர்களாக மட்டுமல்ல, உள்ள நோயுடையவர்களாக, பொருளாதாரத்திலும் கூட நலிந்தவர்களாக, சமூகத்திலே தங்களுடைய மதிப்பையும் பெருமையும் இழந்தவர்களாக இந்த உலகில் நிரப்பு பேர் இருப்பதற்கு காரணமே அதுதான். வழக்கமாக நிறைய காசு உடையவங்க பெரிய வீடு கட்டி வச்சிருப்பாங்க, குடிச்சுட்டு வீட்டிலே இருப்பாங்க, தெரியாது. நம்ம ஊர்களில் நடக்கிறதெல்லாம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குடிக்கிறதுக்காக போகும்போது பாட்டு பாடினே போவோம். புது கவிதை சிஸ்டர் பாடிட்டு போயிட்டாங்க, கைவீஸ் அம்மா கைவீஸ், கடைக்கு போனேன் கைவீசம், வரும்போது என்ன சொல்லுவாங்க, கைவீஸ் அம்மான்னு சொல்லுமா, கையப்பிடி அம்மா கையப்பிடி, இருந்து கெடுக்கிறேன் கையப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கி விட வேண்டியதானே. தன்னுடைய மானத்தை கூட இழந்தவர்களாக நிறைய இன்ப பெருமானம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை குடும்பங்களே தன்னுடைய மதிப்பையும் மகிழ்ச்சியை இழந்து விடுவதற்காக இருக்கு ரொம்ப காரணம். ஒருவேளை ஒரு ஊர்ல உதாரணத்துக்காக சொல்றேன், 100 பேரு குடிக்கிறான்னு சொல்லுங்களேன். ஒருத்தர் குடிக்கிறது எவ்வளவு காசு வேணும் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது இல்லையா? இந்த பாட்டரு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, தெரியாது. அதுக்கு ஆப்பா ஆகணுமா, அதன் சொன்னா 160 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. அப்படிதானா? 160 ரூபாய் ஒரு ஆஃப் வாங்குறதுக்கு பாட்டிற்கு 80 ரூபாய். அதோட விலை கொண்டதெல்லாம் சரக்கு வித்தியாசமானதெல்லாம் இருக்கலாம். ஆனா வழக்கமாக சொல்றது, கணக்குக்காக சொல்றேன்னு சொல்லுங்களேன், 100 ரூபாய் 100 பேர் ஒரு வீட்டுல அல்லது ஒரு ஊர்ல 100 பேர் குடிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 150 ரூபாய்ன்னு சொல்லும்போது ஒரே நாள்ல எத்தனை ரூபாய் காலி பண்றான்னு சொல்றீங்களா? 15,000 ரூபாய் கணக்கு எழுதுறாங்க. இப்பதான் 15,000 ரூபாய் ஒரே மாதத்துல லட்சாதிபதிகளாக மாற முடியும். சேர்ந்து செயல்பட்டார். பொருளாதாரத்தினால் வரக்கூடிய இந்த வளர்ச்சி தங்களுக்கு பெருமையை தருவதாக மாறுகிறது, மற்றவர்களுடைய மதிப்பை தருவதாக மாறுகிறது. இந்த பொருளாதார வளர்ச்சி பெற்றவர்களாக இருப்பவர்களுக்கு நிரம்ப பொருள் உள்ளவர்களே தேவையான வழிமுறைகளை செய்வதற்கு தேடி வருவாங்க. குடித்து குமாலம் போடுற ஒரு ஆளை பார்த்தாங்கன்னா, வழக்கமாக ஒரு வங்கியிலிருந்து கடன் கேட்கறது கொண்டுமே கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்படி 1,50,000 கையில வச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா
இவங்க கேட்காமலே அவங்கள தேடி வருவாங்க கொடுக்கறது. பொருளாதார நிலையில கூட இந்த குடிப்பழக்கத்தினால எத்தனையோ குடும்பங்கள் சீர்கெட்டு போயிட்டன என்பது நமக்கு நன்றாக தெரியும். நிரம்ப பேருக்கு ஒருவேளை அனுபவம் நிறைந்தவர்களாகவே இங்கே வந்திருக்கிறீங்க. இப்படி அனுபவமும் நிறைந்தவர்களாக இருந்து நிலை மாறி இந்த தடுமாற்றங்கள் இருந்தெல்லாம் மாற்றம் பெற்றவர்களாக சிறப்பாக செயல்படுவதற்கு முற்பட்டிருக்கின்ற பயிற்சியாளர்கள், ஆற்றுப்படுத்துகின்றவர்கள், இவர்களை ஒழுங்கிணைந்து வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றவர்களை சிறப்பாக இந்த நேரத்தில் பாராட்டுகின்றோம். பாராட்டுக்குரியவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு சில ஆதாரங்கள் வேணும். பார்த்தீங்களா, குடிக்கும் போது வாசல் வந்து சொல்லிட்டு போனாரு, அவங்க அப்பா பேர் வெள்ளிக்கண்ணன் சொன்னாங்க. இவருடைய பேர் என்ன தங்க கண்ணாக்கணுமா தெரியல இல்லையா? தங்க கண்ணா இருந்தால் பார்வை தெரியாது. அந்த ஊர்ல நான் சின்ன சாமியாரா இருக்கும் போது அவங்க அப்பாவை நல்லா தெரியும். அந்த ஊர்ல நிறைய காரியங்கள் உண்டு பார்த்துருங்க. ஒரு கிண்டலான ஒரு இது சொல்றேன். ஒரு தடவை இந்த கோதுமை வேலை வச்சு, ஏன்னா அதுக்கு நான் பொறுப்பா இருந்தேன் அந்த சமயத்தில் மறை மாவட்டத்துக்கு, அங்கே ரோடு போடுறதுக்காக ஏற்பாடு செய்வோம். ஒருத்தர் பெந்தகோஸ்து சபையை போறேன்னு கிண்டல் பண்ணுறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. அவர் மட்டும் அவங்க வீட்டில் பெந்தகோஸ்து சபைக்கு போவார். ஆனால் ரொம்ப பக்தியா ஜெபம் செய்வார். அவங்க தம்பிமாரெல்லாம் சிஎஸ்சி காரங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சின்ன வித்தியாசமான சூழ்நிலையில ரோடு போடும்போது இந்த பெந்தகோஸ்து சபையை சார்ந்த சகோதரருடைய ஒரு பனை மரத்தை வெட்ட வேண்டியது, வெட்ட விட மாட்டேன்ட்டார். மரத்தை வெட்ட இவங்க தம்பி போன சமயத்தில் அவர் போய் கொடுத்துருந்தார். அந்த தம்பியாரே கால் வெட்டி போட்டார். அங்கேருந்து ஓடி வந்தார், என்னை வெட்டி போட்டான்னு சொல்லிட்டு கடைசியில் தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போய் சோமாயிட்டான்னு சொல்லுங்களேன். ஆனால் அவருடைய ஜபத்துக்கும் அதுக்கும் பொருத்தமே கிடையாது. அது சொல்றதுக்காக ஒரு நாள் அவங்க வீட்டில் ஜபம் செய்யும்போது அதுக்கு முன்னால் அவர் என்ன செய்வாருன்னு சொல்லுவாங்க. அவருடைய வயல் தம்பிமாருடைய வயலை விட கீழே கொஞ்சம் இறங்கி இருந்தது. அதனால அடியில் கொஞ்சம் தோண்டி வச்சுருவார். அப்படியே மழை பெய்யும் போது மழை நல்லா அந்த மண் இடிஞ்சு இவருடைய வயலில் விழுந்துரும். உடனே அதுல இருந்து ஜபம் செய்வார். ஆண்டவரே, நான் என்ன தவறு செய்தேன்? என் வயலில் மண்ணிடிந்து விழுந்து விட்டதே. அப்புறம் அதை தள்ளி வச்சிருவாரு. அடுத்த நாள் அப்படி தோண்டி வச்சுட்டு கல்லத்துக்கு மாற்றி வச்சிருவாரு 2 நாள். இதெல்லாம் அவருடைய தம்பி பையங்கள்லாம் பார்த்துருந்தா, பெரியப்பா இப்படி செய்யறாரேன்னு சொல்லி ஒன்று சொல்ல முடியாம ஒரு நாள் அவங்க வீட்டில் பரிசுத்தாய் கூட்டம் வச்சு எல்லாருக்கும் ஆவியானவர் இறங்கி வந்த நேரத்தில் இவர் மீது பரிசுத்தாய் மாறல. அப்ப கையை விரிச்சிட்டு ஜெபம் செய்தார். பரிசுத்த ஆவியானவரை, எல்லாரும் மீதும் இறங்கி வந்த ஆவியானவரை, என் மீது வரவில்லையே அப்படின்னு சொன்ன உடனே இவரோட தம்பி பையன் கதவு கண்ட போய் நின்றுட்டு, பெரியப்பா விடுங்கின கல்லெல்லாம் திரும்பி வையப்பா, பரிசுத்தாவி வருவாரப்பா சொல்லிட்டு அங்கிருந்து ஓடினார். இப்போ இந்த பரிசுத்தாவி பாட்டிலையும் வருவார். சரி, பாட்டில் ஆவி வரும்போதும் வேகமா வேலை செய்யறார். என்ன செய்யறனே சொல்ல முடியாத அளவுக்கு போயிடும். அதை மாற்றுவதற்கான துணிச்சல் பிடித்துள்ளாக வந்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் பாராட்டுகள். அந்தந்த நிலையில் பணி செய்வதற்காக அர்ப்பணித்திருக்கின்றவருடைய சிறப்பான அடிப்படையான ஒரே ஒரு கருத்து, உடனடியாக மாற்றம் பெற முடியும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து விடாமல் தொடர்ந்து செய்வதனாலே தான் இந்த பணி நிரந்தர நீடித்த பலன் தரும் என்பதை உணர்ந்து செயல்படுவதற்காக வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி. சான்றிதழ் வழங்குதல். அருள் சகோதரி சுசீலா டேனியல். அருள் சகோதரி எஸ் சின்னராணி. அருள் சகோதரி எஸ் ஃப்ளோரா. அருள் சகோதரி எம் மேக்டலின். அருள் சகோதரி ஆர் ஈலா ரோஸ்லின். அருள் சகோதரி ஜே வினிபட் ஜோதி.
அருட்சகோதரி ஏ ஜோஸ்பின், திருமதி எம் அருட்பாப்பா, திருமதி எஸ் அல்போன்சா, திருமதி ஏ அன்னம், திருமதி வி அருள் ஜலத்தின் மேரி, திருமதி ஆர் கலா, திருமதி ஏ கரோலின், திருமதி ஏ கரோலின், திருமதி ஏ கிறிஸ்டி, திருமதி கரோலின், திருமதி கிளாடிஸ் விமலா, திருமதி சி கோமலா, திருமதி ஜே சகாய மாஸ்மின், திருமதி எம் சகாய விஜா, திருமதி ஜே சுஜி, திருமதி சி செல்வராணி, திருமதி எம் செல்வராணி, திருமதி ஜி செல்லம், திருமதி எல் பிலோமினாள், திருமதி புஷ்பலீலா, திருமதி ஏ பிலோமினா, திருமதி எஸ் ஃப்ரீடா டெல்ஸ்பின் மேரி, திருமதி பிரேமா ரோஸ், திருமதி கே நிக்கேலம்மாள், திருமதி எம் ராதா, திருமதி ஆர் ரோசம்மாள், திருமதி எஸ் லிசி, திருமதி எம் லோர்து மேரி, திருமதி எம் லோர்து மேரி, திருமதி ஏ விமலா, திருமதி சி ஜான்சி, திருமதி எம் ஜமீலா, திருமதி ஏ ஜெயராணி, திருமதி பி ஷீலா மேரி, பாஸ்டர் எம் ஜெயசிங் ரிச்சர்ட், திரு ஆர் அருபானுஸ் ராஜன், திரு ஏ கண்ணையா, திரு டி அசோக் திரு சி ராஜ திரு எஃப் ஜஸ்டின், திரு ஏ மரியதான் சந்திரா, மேகலா,
அன்புமிக்கவர்களே, கடந்த 2010 மே மாதம் முதல் கூட்டம் நடத்தி, ஜூன் மாதத்தில் 2வது கலந்தாய்வு கூட்டம் நடத்தி, கடந்த ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நம்முடைய ஆயர் அவர்களால் இந்த மதுநோய் கருத்தாளர் பயிற்சி ஆரம்பமானது. அன்று முதல் இன்று வரை இந்த கருத்தாளர் பயிற்சிக்கு ஊக்கமளித்து நம்மோடு இருந்து செயல்பட்ட ஆயர் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக மனமு நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போதை பழக்கங்களை நிறுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கையும் குடும்பமும் ஏன் நமது நாடுமே ஒளிரும்.
சாமான் போல் பழகியவரையும் அவரது குடும்பத்தினரையும் அழித்து விடுகிறது. கோட்டாறு சமூக சேவை சங்கமும் மதுநோய் நலப்பணியும் இணைந்து நடத்தும் மதுநோய் நல கருத்தாளர் பயிற்சியினை பெற்று சான்றிதழ் வழங்கும் இவ்விழாவிற்கு வருகிற உங்கள் அனைவரையும் நெஞ்சார மனமுவந்து உங்களுக்கு எனது முதற்கண் வாழ்த்துக்களை சொல்லி, எங்களது பயிற்சி பாசறையின் முதல் நாள் வகுப்பை துவக்கி வைத்த மேதகு ஆயர் அவர்கள் இது ஒரு கடினமான சவால்கள் நிறைந்த பணி, எனவே மிகுந்த பொறுமையோடும் தியாக உள்ளத்தோடும் செயல்பட வேண்டும் என ஆசி வழங்கினார்கள். தொடர்ந்து ஃபாதர் நெல்சன் அவர்கள் குடிநோய் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் குடிநோயாளிகள் செய்கின்ற அநேக செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பல்ல, அவர்களுக்குள் சென்ற ஆல்கஹால் தான் பொறுப்பு என்பதை சுட்டி காட்டினார்கள். அடுத்த நாள் வகுப்பில் ஃபாதர் நெல்சன் அவர்கள் குடிநோய் பற்றிய முரண்பாடுகளும் யதார்த்தங்களும் என்ற தலைப்பில் எங்களுக்குள் தெளிவான சிந்தனையை உருவாக்கினார்கள். குடிநோயை பற்றி மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் தான் குடி என்ற அரக்கனோடு தொடர்ந்து உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் என்றும், குடி ஒரு மனிதனை எப்படி தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது, இது ஒரு குழப்பமான தந்திரமான சக்தி வாய்ந்த நோய் என்பதை தெளிவாக எங்களுக்கு எடுத்து இயம்பினார்கள். மூன்றாம் நாள் வகுப்பில் மது நோய் ஒரு உடல் நோய் என்ற தலைப்பில் ஃபாதர் ஆண்டனி அல்காந்தர் அவர்கள் மது உடலில் உள்ள உடையை நீக்கி, வீட்டில் உள்ள பொருட்களை நீக்கி, வயிற்றில் உள்ள உள் சவ்வை நீக்கி, கண் பார்வையை நீக்கி, பகுத்தறியும் தன்மையை நீக்கி, பண்புகளை நீக்கி, நல்ல வேலை, நல்ல நண்பர்கள், மனைவி, மக்கள் இவர்கள் யாவரையும் இந்த நோயாளியிடமிருந்து நீக்கி இறுதியில் இவரது உயிரே இந்த உலகிலிருந்து நீக்கிவிடும் தன்மை வாய்ந்தது. இது போன்ற நீக்கும் தன்மையுடைய பொருள் உலகில் வேறெதுவும் இல்லை என்றும், குடிப்பவர்களில் குடிகாரர், சமூக குடிகாரர், குடிநோயாளி என தரம் பிரித்து பார்த்து நோயாளி ஆரம்ப கட்டத்திலா அல்லது மத்திய கட்டத்திலா அல்லது இறுதி கட்டத்தில் இருக்கிறார்களா என்பதை அவர்களின் செயல்களை வைத்து கண்டுபிடிக்கும் முறையை கற்றுத்தந்தார்கள். நான்காம் நாள் வகுப்பில் ஃபாதர் ஐசக் அவர்கள் குடிநோய் ஒரு குடும்ப நோய் என்ற தலைப்பில் குடிநோயாளியின் மனைவி தன் குடியை வெளியில் சென்றால் அவமானம் என்று கணவன் அடித்தால் கூட ஓலமிட்டு அழ முடியாமல் தமக்குள்ளே புழுங்கி சாகிறாள். கணவன் செய்ய வேண்டிய பல பொறுப்புகளை தாமும் தன் குழந்தைகளும் ஏற்றெடுத்து செய்தல், குழந்தைகள் தன் வயதிற்குரிய விளையாட்டு, நண்பர்கள், கல்வி இவைகளிலிருந்து விலகி மன அழுத்தம் ஏற்பட தன் தகப்பனின் வேண்டாத செயல்களால் திருமண வாழ்க்கையை பற்றி தவறாக புரிந்து கொள்கிறாள். இதற்கு பயிற்சி பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கி கூறினார்கள். ஐந்தாம் நாள் வகுப்பில் ஃபாதர் மரிய மார்ட்டின் அவர்கள் குடிநோய் ஒரு உணர்வு நோய் என்ற தலைப்பில் எரிச்சல், வருத்தம், கோபம், வெறித்தனம், சோர்வு, விரக்தி போன்ற உணர்வுகள் நோயாளியிடம் காணப்படும். இவற்றை கட்டுப்படுத்தி நோயாளியின் எதிர்மறையான உணர்வுகளை நேர்மறையான உணர்வுகளாக மாற்றும் வழிகளை சொல்லி தந்தார்கள். ஆறாம் நாள் வகுப்பில் சேசு சபைக்கு ஒரு ஃபாதர் பிரான்சிஸ் சேவதி அவர்கள் குடிநோய் ஒரு ஆன்மீக நோய் என்ற தலைப்பில் குடிநோயாளியின் மூளையில் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும், மூளையில் உள்ள பாம்பு புத்தி அவன் நற்செயல்கள் செய்வதை தடுத்து உறவுகளோடு இணைந்து வாழ விடாமல் அவனை தனிமைப்படுத்தி ஆன்மீக நோயாளி ஆக்குகிறது என்பதும், இதிலிருந்து விடுபட ஞான காரியங்கள், தெளிவுபடுத்தி நல்ல சிந்தனைகளை உருவாக்கும் புத்தகங்கள் படித்தல், ஆலோசனை கூட்டங்கள், வழிகாட்டும் கருத்துரங்களில் பங்கு பெறச் செய்ய வேண்டும் என விளக்கினார்கள். ஏழாம் நாள் வகுப்பில் சிஸ்டர் பெல்சியா அவர்கள் குடிநோயாளியின் ஆளுமை என்ற தலைப்பில் இன்பக் கொள்கை தழுவிய ஆளுமை, உண்மை நிலையை ஏற்று வாழும் ஆளுமை, நல்ல மதிப்பீடுகளை சீர்தூக்கி பார்க்கும் ஆளுமை என்பது பற்றியும், உளவியல் அறிஞர் எரிக்சனின் வாழ்க்கையின் 8 பருவங்கள், இந்த பருவத்திற்கேற்ற உணர்வுகள், குடிநோயாளியின் தற்காப்பு கவசங்கள் பற்றியும் எங்களுக்கு சுட்டி காட்டினார்கள். 8ஆம் நாள் வகுப்பில் ஃபாதர் என் மார்ட்டின் அவர்கள் குடிநோயும் சமுதாயம் என்ற தலைப்பில் மதுவால் ஏற்படும் சமூக பாதிப்புகள் பற்றி விளக்குகையில், மதுவால் ஏற்படும் குழப்பங்கள், பிரச்சனைகள், கலவரங்கள், விபத்துக்கள், ஏன் பொருளாதார இழப்பு, கற்பழிப்பு,
கொலை போன்ற சமூக பாதிப்புகள் பற்றி விளக்கினார்கள். 9ஆம் நாள் ஃபாதர் ஆண்டனி அல்காந்தர் அவர்கள் குடிநோயாளியின் குணக்கோளாறுகள் என்ற தலைப்பில் குடிநோயாளியின் குணநல பாதிப்புகள் பற்றியும் இதில் முக்கியமான பாதிப்பாகிய மறுப்பு, வெறித்தனம் காட்டி கோபப்படல், இன்முகம் காட்டி கோபப்படல், அந்த கோபத்தை சாதகமாக்கி அதிலிருந்து விடுபடும் வழிமுறைகள் பற்றி கற்றுத் தந்தார்கள். 10ஆம் நாள் வகுப்பில் ஃபாதர் பிரான்சிஸ் சேவதி அவர்கள் குடிநோயாளியை அடையாளம் காணுதல் என்ற தலைப்பில் நாம் உட்கொள்ளும் 154 வகையான மருந்துகளில் ஆல்கஹால் கலந்திருப்பதாகவும் அதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினாலும் நோயாளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் விளக்கினார்கள். குடிக்கு அடிமையான ஒருவரிடம் எழும் அறிகுறிகளை வைத்து அவர் குடிநோயாளியா இல்லையா என்பதை அறிய முடியும் என்பதை தெளிவுபடுத்தினார்கள். 11ஆம் நாள் வகுப்பில் செல்வி சீலா அவர்கள் குடிநோயாளியின் மனைவியும் பிள்ளைகளும் என்ற தலைப்பில் குடிநோயாளியின் மனைவி, பிள்ளைகள் சக நோயாளி என்றும் நோயாளியை போல் மனைவியும் குடியால் தன் குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று வாதாடுகிறாள். மனைவி குடும்ப மானத்தை காக்க பல வழிமுறைகளை செய்து குடிநோயாளியை மறைமுகமாக பாதுகாக்கிறாள். பிள்ளைகளும் தன் தகப்பன் குடிநோயாளி என்று மற்றவர்களுக்கு தெரிந்தால் தம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ என தன் தகப்பனின் குடியை மறைக்கிறார்கள் என்று விளக்கினார்கள். இதனால் குடிநோய் ஒரு நோயாளியிடம் ரகசியமாக வளர்ந்து கொண்டே வருகிறது என்பதை உணர்த்தினார்கள். 12ஆம் நாள் வகுப்பில் ஃபாதர் நெல்சன் அவர்கள் குடிநோயாளிக்கான தலையீடு என்ற தலைப்பில் பயிற்சி பெற்றவர்கள் நோயாளியை எவ்வாறு புரிந்து கொள்வது, எப்படி அணுகுவது, எப்படி அவர்களுக்கு உதவி செய்வது என்பதை விளக்குகையில் நோயாளியை சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழிமுறைகள் பற்றியும் சொல்லி தந்தார்கள். 13ஆம் நாள் வகுப்பில் ஃபாதர் ஜோசப் ரெக்ஸ் அவர்கள் குடிநோயாளிக்கு என்ன செய்வது என்ற தலைப்பில் குடிநோயாளியின் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம், எனவே நோயாளியின் தன்மைக்கேற்ப தரம் பிரித்து அவர்களின் தேவைக்கு ஏற்றவாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் என விளக்கினார்கள். 14ஆம் நாள் வகுப்பில் ஃபாதர் மரிய மார்ட்டின் அவர்கள் மது நோயாளிக்கான மருத்துவம் என்ற தலைப்பில் மது நோய்க்கு பலவிதமான சிகிச்சை இருப்பதாகவும் அதில் நோயாளியை எவ்வகை சிகிச்சைக்கு கொண்டு செல்லலாம் என்றும் தெளிவு பெற்று நோயாளியையும் குடும்பத்தையும் மதுவற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ செய்ய வேண்டிய வழிமுறைகள் பற்றி சொல்லி தந்தார்கள். 15ஆம் நாள் ஃபாதர் ஆண்டனி அல்காந்தர் அவர்கள் மறுவீழ்ச்சி ரிலாக்ஸ் என்ற தலைப்பில் குடிநோய் சிகிச்சையில் மறுவீழ்ச்சி என்பது ஒரு அத்தியாயம் என்றும் நோயாளி குடியிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழும் போது மீண்டும் எப்படி குடிக்க துவங்குகிறார், அவர்களை குடியேற்ற வாழ்வுக்கு எப்படி வழிநடத்தி செல்வது என்பது பற்றியும் விளக்கினார்கள். 16ஆம் நாள் குடியை தவிர்த்து வாழும் நண்பர்கள் திரு ரமேஷ், திரு சேசுராய், குடிநோய் குடும்பத்திலிருந்து வந்த திருமதி கிருஷ்ணமாலா ஆகியோர் குடிநோயாளிக்கான அமைப்புகள் AA என்ற தலைப்பில் ஆல்கஹாலிக் அனானிமஸ் அமைப்பு எங்கு, யாரால், எந்த சூழ்நிலையில் ஆரம்பிக்கப்பட்டது, இதில் யார் யார் உறுப்பினராகலாம் என்றும் குடிநோயாளியின் குடும்பத்திற்கு அலனான் என்ற அமைப்பு இருப்பதாகவும் குடிநோயாளியின் குழந்தைகளுக்கான அமைப்பு அலண்டீன் என்ற பெயரில் இருப்பதாகவும் இதன் செயல்பாடுகள் பற்றியும் தாங்கள் அனுபவங்களோடு இணைத்து பகிர்ந்து கொண்டார்கள். 17ஆம் நாள் ஃபாதர் பிரான்சிஸ் சேவதி அவர்கள் குடிநோயாளிகள் நலம் பெற 12 வழிமுறைகள் காட்டிய ஆன்மீகம் என்ற தலைப்பில் குடிநோயாளிகள் நலம் பெற பின்பற்றிய வழிமுறைகள் பற்றியும் இதில் முதல் முக்கியமான வழிமுறையான மதுவின் முன் நாங்கள் சக்தியற்றவர்கள், வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை என்பதாகவும், 2வது வழிமுறையான எங்களை விட மேலான சக்தி எங்களுக்கு மன தெளிவை அளிக்கக்கூடும் என்று இப்படி ஒவ்வொரு வழிமுறைகளையும் படிப்படியாக விளக்கி வாழ்வில் வளம் பெற்று நலம் பெறுவது எப்படி என பயிற்றுவித்தார்கள். 18ஆம் நாள் சிஸ்டர் பெல்சியா அவர்கள் மதுநோய் ஆற்றுப்படுத்துதல் என்ற தலைப்பில் ஆற்றுப்படுத்துபவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நோயாளியோடு உரையாடி உறவாடும் முறை, நோயாளி மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள், மாற்றத்தை செயல்படுத்த குடிநோயாளிகள் செய்ய வேண்டிய நடைமுறைகள், தொடர்ந்து குடியை தவிர்த்து வாழ ஆற்றுப்படுத்துபவர்கள் கொடுக்க வேண்டிய வழிகாட்டுதல்கள் போன்றவற்றை விளக்கினார்கள். 19ஆம் நாள் ஃபாதர் நெல்சன் அவர்கள் குடிநோயும் மனநோயும் என்ற தலைப்பில் குடிநோய்க்கும் மனநோய்க்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்றும் பல குடிநோயாளிகள் மனநோயாலும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும்
ஒரு குடிநோயாளிக்கு மனநோய் எவ்வாறு உருவாகிறது, அதன் அறிகுறிகள் என்ன, பயிற்சி பெற்ற நாம் இவர்களை எவ்வாறு கையாள்வது என்பதையும் மனநோயாளிகளின் வகைகளையும் அதற்கான மருத்துவ முறைகளையும் பற்றி தெளிவுபடுத்தினார்கள். 20ஆம் நாள் வகுப்பு ஃபாதர் மரிய மார்ட்டின் அவர்கள் இதர போதைப் பொருள் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் உலகில் உள்ள போதைப் பொருட்கள் என்னென்ன, அவை எங்கெங்கு கிடைக்கிறது, எதிலிருந்து எடுக்கப்படுகிறது, எந்தெந்த போதைப் பொருட்களால் என்னென்ன நோய் உருவாகிறது என்பது பற்றியும், இந்த போதைப் பொருட்கள் செய்யும் பல வேலைகளை ஆல்கஹாலும் செய்வதால் அதுவும் ஒரு போதைப் பொருள் தான் என்று தெளிவுபடுத்தினார்கள். இந்த நோயிலிருந்து விடுபட இதற்கான அமைப்புகளான திருப்புமுனை, புது வசந்தம், புது வாழ்வு இல்லம், இயேசு சபை போதை நோய் மையம் போன்ற மதுநோய் நலப்பணி அமைப்புகள் உதவியுடன் தான் மதுவற்ற மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை வாழ முடியும் என்று விளக்கினார்கள். இறுதியாக நாங்கள் கற்ற இந்த 20 வகுப்புகளிலும் குடியை பற்றிய தகவல்கள் மட்டுமல்ல, மனித உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், இவற்றிற்கான காரணங்கள், உடல் ரீதியான, மன ரீதியான, ஆன்மீக ரீதியான பிரச்சனைகள், அதிலிருந்து விடுபடும் வழிகள் பற்றி எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் எங்களுக்கு மட்டுமல்ல, நாங்கள் பணியாற்ற போகின்ற சமூகத்திற்கே ஒரு வரப்பிரசாதம். இந்த அரிய வாய்ப்பினை நாங்கள் பெற பயிற்சியினை ஏற்பாடு செய்த மேதகு ஆயர் அவர்களுக்கும் ஏனைய நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் நெஞ்சத்தின் ஆழத்தில் இருந்து வரும் நன்றியினை காணிக்கையாக்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பயிற்சி வகுப்பின் சுருக்கம் தந்தவருக்கு நன்றி. மது நோயின் குணக்கோளாறுகளை விளக்கும் பாடலை பாட வருகிறார்கள் திருமதி கிறிஸ்டி, ரோசம்மாள், மேகலா, கோமலா. விஸ்கி வேண்டாம் ஓடு ராஜா, மது பழக்கம் நமக்கு வேண்டாம் பாடு ராஜா. கண்டி வேண்டாம் விஸ்கி வேண்டாம் ஓடு ராஜா, மது பழக்கம் நமக்கு வேண்டாம் பாடு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. இந்த வஞ்சனையான மது உனக்கு வேண்டாம் ராஜா. கண்டி வேண்டாம் விஸ்கி வேண்டாம் ஓடு ராஜா, மது பழக்கம் நமக்கு வேண்டாம் பாடு ராஜா. மனிதனின் வாழ்வில் மது எதற்கு, அதை குடித்து மனித வாழ்வை அழிப்பதற்கா. மனிதனின் வாழ்வில் மது எதற்கு, அதை குடித்து மனித வாழ்வை அழிப்பதற்கா. கொல்லாத மது இனி உனக்கெதற்கு, கொல்லாத மது இனி உனக்கெதற்கு, அதில் குடும்பத்தின் அமைதியை குலைத்து விடும். கண்டி வேண்டாம் விஸ்கி வேண்டாம் ஓடு ராஜா, மது பழக்கம் நமக்கு வேண்டாம் பாடு ராஜா. மது உன் வாழ்க்கையில் இனி வேண்டாம், நீ குடிக்கும் மது உன்னை குடித்து விடும். மது உன் வாழ்க்கையில் இனி வேண்டாம், நீ குடிக்கும் மது உன்னை குடித்து விடும். மனைவி மக்கள் உன்னை மறந்திடுவார், மனைவி மக்கள் உன்னை மறந்திடுவார். நீ வாழ்விழந்து தவித்து மடிந்திடுவார். கண்டி வேண்டாம் விஸ்கி வேண்டாம் ஓடு ராஜா, மது பழக்கம் நமக்கு வேண்டாம் பாடு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டு, அதில் கண் போல மக்களை கொத்தி வளர்ப்பாய். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டு, அதில் பொன் போல மக்களை கொத்தி வளர்ப்பாய். அன்போடும் பண்போடும் வாழ்ந்திடுவாய், அன்போடும் பண்போடும் வாழ்ந்திடுவாய். நீ மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடர்ந்திடுவார். கண்டி வேண்டாம் விஸ்கி வேண்டாம் ஓடு ராஜா, மது பழக்கம் நமக்கு வேண்டாம் பாடு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. இந்த வஞ்சனையான மது உனக்கு வேண்டாம் ராஜா. கண்டி வேண்டாம் விஸ்கி வேண்டாம் ஓடு ராஜா, மது பழக்கம் நமக்கு வேண்டாம் பாடு ராஜா. பாடல் பாடிய சகோதரிகளுக்கு நன்றி. மன நிம்மதியடைய குடித்தோம், தூக்கம் கொள்ள குடித்தோம், வாழ்க்கையை எதிர்த்து சமாளிக்க குடித்தோம், இறுதியில் மரணத்தையே அரவணைத்தோம். ஏனென்றால் மது நோய் ஒரு குழப்பமான, தந்திரமான, சக்தி வாய்ந்த நோய். களப்பணியில் தான் பெற்ற அனுபவங்களை வழங்க வருகிறார்கள்
செல்வி மிக்கேலம்மா என நினைத்து தோல்விதான் கண்டுள்ளேன். எனவே அவர்களிடம் எரிச்சலும் கோபமும் தான் மனைவி மக்கள் உன்னை மறந்திடுவார், மனைவி மக்கள் உன்னை மறந்திடுவார், நீ வாழ்விழந்து தவித்து மடிந்திடுவார். கை தண்ணி வேண்டாம், விஸ்கி வேண்டாம், ஓடு ராஜா, மது பழக்கம் நமக்கு வேண்டாம், பாடு ராஜா. அண்ணாந்து பார்த்து தொடர்ந்திடுவார். கை தண்ணி வேண்டாம், விஸ்கி வேண்டாம், ஓடு ராஜா, மது பழக்கம் நமக்கு வேண்டாம், பாடு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, இந்த வஞ்சனையான மது உனக்கு வேண்டாம் ராஜா. கை தாண்டி வேண்டாம், விஸ்கி வேண்டாம், ஓடு ராஜா, மது பழக்கம் நமக்கு வேண்டாம், பாடு ராஜா. பாடல் பாடிய சகோதரிகளுக்கு நன்றி. மன நிம்மதியடைய குடித்தோம், தூக்கம் கொள்ள குடித்தோம், வாழ்க்கையை எதிர்த்து சமாளிக்க குடித்தோம், இறுதியில் மரணத்தையே அரவணைத்தோம். ஏனென்றால் மது நோய் ஒரு குழப்பமான தந்திரமான சக்தி வாய்ந்த நோய். களப்பணியில் தான் பெற்ற அனுபவங்களை வழங்க வருகிறார்கள் செல்வி மிக்கேலம்மாள் ஆஸ்தி அவர்கள். மது குடித்து குடும்பத்திலும் பொது இடங்களிலும் கலாட்டா பண்ணுகிறவர்களை அறிவுரை கூறி திரித்து விடலாம் என நினைத்து தோல்விதான் கண்டுள்ளேன். எனவே அவர்களிடம் எரிச்சலும் கோபமும் தான் காட்ட முடிந்தது. கண்டித்தாவது திருந்த வைக்கலாமே என நினைத்து காவல்துறையிடம் ஒப்படைக்க உதவி இருக்கிறேன். அதனாலும் எனக்கு கிடைத்தது தோல்விதான். அதோடு பள்ளி மாணாக்கர் பள்ளிக்கு போகாமல் மது புட்டிகளை வாங்கி கூட்டாளிகளோடு சேர்ந்து குடிப்பதையும் அறிந்து செய்வதறியாது திகைத்து நின்ற காலகட்டத்தில் தான் இந்த பயிற்சி பற்றி அறிந்தேன். பெற்றுக்கொள்ளும் இந்த பயிற்சி குடிக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் மாறிவிடலாம் என்ற கணிப்பில் பயிற்சியில் பங்கெடுக்க தொடங்கினேன். மது நோய் நல பயிற்சியின் முதல் வகுப்பிலேயே குடிகாரன் என்ற எனது வார்த்தை குடிநோயாளி என்ற வார்த்தையாக மாறியது. குடிநோயாளியின் குழந்தைகள் ஒதுங்கி பதுங்கி விரக்தியுடனும் காணப்பட்ட நிலையில் அவர்களை கணித்த அப்போதைய பார்வை சரியல்ல என்பதும், அவர்களும் குடிநோயாளியால் பாதிக்கப்பட்ட சக நோயாளிகள் என்பதும் பயிற்சியினால் புரிய முடிந்தது. எனவே சமூகத்தில் சரளமாக நுழையாமல், திறமைகளை வெளிக்கொணராமல் ஒதுங்கி தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும் அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கரிசனையான பார்வையை தந்தது இந்த பயிற்சிதான். பாசம் காட்டியோ பயமுறுத்தியோ பரிசு கொடுத்தோ திருத்தி விடலாம் என்ற நிலையில் இருந்த மனைவிக்கு ஒத்துப்போன மனநிலை பயிற்சிக்கு பின் மாறியது. குடிநோயாளியிடம் இது ஒரு கொடிய நோய் என்பதையும் தான் ஒரு நோயாளி என்பதையும் ஏற்றுக்கொள்ள செய்தலும், தன்னால் மாற்ற முடியாத இந்த நோயை நல்ல சிகிச்சை மூலம் இறைவன் அருளால் மாற்றலாம் என்பதையும் கண்டுணர செய்தது இந்த பயிற்சி. குடிப்பவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அல்லது குடிக்கவில்லை என்று மறுத்து கூறும் மனைவி உண்மை நிலையை மறைக்காமல் ஒத்துக்கொண்டு சிகிச்சைக்கு அனுப்புவதில் ஒத்துழைக்க அவர்களை தூண்ட செய்தது நான் பெற்ற இந்த பயிற்சியே. இந்த பயிற்சியினால் குடி ஒரு தந்திரமான நோய் என்பதை அறிந்து கொண்டதால் மது நோயாளியை அவரது நம்பிக்கைக்குரியவர்களோடு சந்தித்து பல நாட்கள் உரையாடி நம்பகத்தன்மையை உருவாக்கவும், மதுவினால் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை அறிந்து சரியான குறுக்கீடு செய்து அவரை மறுவாழ்வுக்கு, புது வாழ்வுக்கு, மகிழ்ச்சியான வாழ்வுக்கு மீண்டும் கொண்டு வரலாம் என்ற நம்பிக்கையும் இந்த பயிற்சியினால் எனக்கு கிடைத்தது. எனவே இவர் ஒரு நோயாளி என்ற கரிசனையில் குடிக்காத நேரம் பார்த்து அவரையும் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆற்றுப்படுத்தி அவர்களுக்கு அவர் நோயாளி என்பதை புரிய வைத்து
சிகிச்சைக்கு தயாராகும் நிலையை உருவாக்க களத்தில் இறங்கியுள்ளேன். விரைவில் ஒரு நோயாளியாவது மதுவற்ற மகிழ்ச்சியான வாழ்வுக்கு இட்டு செல்ல உதவலாம் என்ற நம்பிக்கை எனக்கு எழுகின்றது. இந்த நம்பிக்கையில் எனது பணி தொடரும் என்று கூறி நன்றி கூறி அமைகிறேன். களப்பணிய அனுபவம் தந்த ஆசிரியை அவர்களுக்கு நன்றி. பெண்களுக்கு வீடுதான் உலகம், ஆண்களுக்கு உலகமே வீடு என்பதை பொய்யாக்கி பெண்மையின் மென்மையையும் தியாகத்தையும் சுயநலமற்ற சேவை உணர்வையும் தன்னகத்தை கொண்ட நமது மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மரியாதைக்குரிய உயர் திருமதி அஜிதா மனோ தங்கராஜ் அவர்களை சிறப்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். உரையாற்றி கடந்து சென்றிருக்கின்ற நம்முடைய மேதகு ஆயர் அவர்களை, இங்கு வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தைகளே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரிகளே மற்றும் பயிற்சியாளர்களே, பயிற்சி பெற்றோர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் என்னுடைய ஆஃபீஸில் ஒரு 10-15 பெண்கள் வந்திருந்தாங்க. எதிர்பாராத விதமாக என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பத்திரிகையாளர் கூட வந்திருந்தாரு. இவங்க வந்திருந்தது என்ன எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் பக்கத்துல ஒரு மதுக்கடை இருக்கு, அந்த மதுக்கடையை மூடுவதற்காக நீங்க கலெக்டரிடம் அது பேசணும்னு சொன்னாங்க. அப்ப எதிர்பாராத விதமா வந்த பத்திரிகையாளர் கேட்டாங்க, நீங்க எல்லாம் உலகத்துல என்னது நிம்மதியா இருக்கு, எந்த வகையில நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே வார்த்தை, அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு பதில் சொல்லுவாங்க தெரியுமா, எதுவுமே சிந்திக்கா, எங்க கணவன் மாதிரி குடிக்காம இருந்தா போதும், அதுவே எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதின்னு சொன்னாங்க. சற்று யோசிக்கின்ற போது அதில் இருந்து நான் சில கதைகளை, உண்மை சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். அவங்களுக்கு தெரியும், எல்லாரும் யதார்த்தமா பேசுகின்ற ஒரு வார்த்தை மது, மாது, சூது, இந்த மூன்றில் எது இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்து விடும் என்று. ஒரு ஆண் ஒருத்தர் மது அருந்தி விட்டால் அவர் யார் என்பதே தெரியாது இல்லையா? அவர் மாதுவை தேடி போவார், அப்புறம் சீட்டாட போவார், இப்படி அவங்களுடைய குடும்ப கௌரவத்தை கெடுத்து விடுகிறார். சமீபத்துல பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு அம்மா பேசிட்டு இருக்காங்க. ஏண்டி செல்லம்மா, உங்க வீட்டுக்காரர் நைட்டு எத்தனை மணிக்கு வந்தாரு? அது ஏமா கேட்குற? காலில் போறப்ப அவர் 2 காலில் தான் போனாரு, சாயங்காலம் பார்க்குறப்ப 4 காலில் வந்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இவர் 4 காலில் வந்துட்டு இருக்காரு, இவர் நம்ம வீட்டு பின்பக்கமா இருந்த கண்ணுக்குட்டி தான் அத்துட்டு நம்ம கதவை தட்டுறோம் அப்படின்ற ஒரு சந்தேகத்துல என்ன பண்ணேன்னா, நானும் திறந்து பார்த்து எதுவுமே எனக்கு கேட்க முடியல. கண்ணுக்குட்டி தான் சரியா பார்த்தா இல்ல, தலையில முடி இருந்துச்சு. இது உண்மையா நான் சொல்லக்கூடிய ஒரு சம்பவங்கள், சிரிப்புக்கு மட்டுமல்ல, சிரிப்பதோடு சிந்திப்பதற்காகவும். இப்படிப்பட்ட அந்த நிலைமையை விளக்கி அந்த தாயானவள் தன்னுடைய வருத்தத்தை, அன்றாட வருத்தத்தை சொல்லுகிறாள். காலையிலே எழுந்து தினக்கூலிக்காக போகின்றார். இரவிலே வருகின்ற போது தன்னுடைய சட்டை பையில் 10 ரூபாய் கூட மிச்சமில்லாத ஒரு சூழ்நிலையில் வருகிறார். மதுவை அருந்துகிறார், தன்னுடைய கௌரவத்தை இழக்கிறார், தான் யார் என்பதை கூட மறந்து கொண்டு வீடு எங்கே இருக்கிறது என்று கூட தெரியாமல் சில நேரங்களில் பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டுகிறார். அதனால பாத்தீங்கன்னா அங்க வேற பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காராயா எங்க வீட்டோட சண்டைக்கு வர்றாரு. இந்த மாதிரிப்பட்ட பல 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 பிரச்சனைகள். இன்னொருத்தவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருந்தவரும் திடீர்னு எழுப்பி பார்த்தா பாத்ரூம்ல நினைச்சு பெட்ரூம் கட்டிலே கீழே யூரின் அடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் காலையில பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்ட் வந்தவங்களை பார்த்து, இது என்ன வீட்டுக்குள்ள ஒரே யூரின் ஸ்மெல், அதான் எங்க சின்ன பையன் யூரின் அடிச்சுட்டான் தெரியாம, அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளவு வருட தகுந்த விஷயங்கள் என்பது சில நேரங்களிலே நம்ம ஆட்கள் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா தன்னுடைய குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்றுகின்ற ஸ்தானத்திலே குடும்ப தலைவி தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை, பிள்ளைகளோடு தன்னுடைய வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. இப்படி பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் எத்தனை குடும்ப தலைவிகளை நீங்க கூப்பிட்டு கேட்டாலாம், என்னம்மா சந்தோஷமா இருக்கிறியான்னு கேட்டா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க முகத்துல ஒரு சந்தோஷமே இருக்காது. வாய் வார்த்தைகளை சொல்லுவாங்க சந்தோஷமா இருக்கும், ஆனா உண்மையிலேயே அவங்க முகத்துல இருக்க சந்தோஷம் அவங்கள விட்டு போயிடுது. திருமணத்துக்கு பிற்பாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் தாண்டோன்னு திடீர்னு புருஷன் ஒரு நாள் குடிச்சிட்டு வர்றாரு. தன்னுடைய தந்தையிடம் போன் பண்ணி சொல்றா,
அப்ப என்னோட நீங்க அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து எல்லாம் திருமணம் செஞ்சு கொடுத்தீங்களே, புருஷன் ரொம்ப நல்லவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, அந்த புருஷன் வந்து குடிச்சிட்டு வந்திருக்காரு. அப்ப தந்தை சொல்லுகிறார், இன்னைக்கு நாட்டுல இதெல்லாம் சகஜமா, அப்பப்போ ஆம்பளைன்னா அப்பப்போ குடிப்பாரு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது, இதெல்லாம் நீ வந்து கண்டுக்க கூடாது, நாளடைவில் அவர் திருந்திடுவாரு, அதை நீ அன்பா கொண்டு போயிட்டேன்னு அவர் திருந்திடுவாருன்னு சொல்லு. இந்த அம்மாவும் உண்மையிலே தன்னுடைய கணவர் திருந்த வேண்டும் என்பதற்காக அவர் நல்ல காலையில இதை பார்த்தீங்கன்னா தான் சாதாரண நிறைய ஆம்பளைங்க நார்மலா இருப்பாங்க, சாயங்காலம் யார்கிட்டையுமே பேச முடியாது. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த பாருங்க, நீங்க குடிச்சிட்டு வர்றதுனால நான் எவ்வளோ சந்தோஷமாவும் எதிர்பார்ப்போட இந்த குடும்ப வாழ்க்கையில் அடி எடுத்து வைத்தேன். ஆனா பாத்தீங்கன்னா நீங்க நைட்டு குடிச்சிட்டு வந்தது என்னை ரொம்ப தாக்கிடுச்சு, இதுக்கு என்ன பண்ண போறீங்க, நீங்க தயவு செஞ்சு அதை விட்டுருக்கலாம், நான் வேற கர்ப்பமா இருக்கேன், நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இப்படிப்பட்ட தாய் பேசுகிறார், மனைவி பேசுகிறார். மனைவி பேசுகிறது இது நாளடைவில் போய் பார்த்தீங்கன்னா மதுக்கு அடிமைப்பட்டு குடும்ப வாழ்க்கை என்ன நடக்குது, பிறக்கின்ற குழந்தையை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டுல கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல், தீபாவளி இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நாட்டுல எவ்வளவு அதிகமா வித்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அது எது அதிகம், எங்க அதிகமா இருக்கும், வியாபாரம் எங்க அதிகமா இருக்கும், மதுக்கடைகள்ல தான் கோடிக்கணக்கில் விற்கும். எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. யாரெல்லாம் குடும்பத்துல வீட்டுல பாத்தீங்கன்னா காலையில பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடிட்டு இருப்பாங்க. கணவன் காலையில எழுப்பி கிறிஸ்து பிறப்பு பண்டிகை ஆரம்பிப்பாரு, எங்க மதுக்கடையில ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சு சாயங்காலம் வர்ற என்ன நிலைமை, மனைவி சமைத்து விட்டு தன்னுடைய குழந்தைகளோடு கணவனோடு சந்தோஷமாக இருந்து சமைத்த உணவை சந்தோஷமாக உண்ண வேண்டும் என்று இருக்கின்ற போது கணவனால் உண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நாட்டை அலக்கழித்து குடும்பத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மது, நான் வீடு எங்கனமோ அங்கனமே நாடு என்று சொல்லுவார் அறிஞர் அண்ணா, அழகா சொல்லுவார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம் மது. ஆண்களை பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தாலும் குடிப்பாங்க, துக்கமா இருந்தாலும் குடிப்பாங்க, குழந்தை பிறந்தாலும் குடிப்பாங்க, குழந்தையா இருந்தாலும் குடிப்பாங்க, பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகலைன்னாலும் குடிப்பாங்க, ஸ்கூலுக்கு போனாலும் குடிப்பாங்க. காலையில எழுப்பி ஏதாவது ஒரு ரீசன் கண்டுபிடிச்சுப்பாங்க, நான் இதனாலதான் குடிச்சேன். இது பெண்களும் திரும்பி செஞ்சா என்ன நடக்கும் இல்லையா? ஆனா அந்த பெண்கள் என்ன, ஒரு குடும்பத்துல குடிகார கணவனுக்கு கிடைத்திருக்கிற பெண் என்பவள் உண்மையிலே சாமானியப்பட்ட பெண் கிடையாது. அவள் இந்த தன்னுடைய குடும்பத்தின் கௌரவத்தை நிலைநாட்டுவது மட்டுமல்ல, இந்த நாட்டிலே தன்னுடைய அந்தஸ்து கீழ்பட்டு போகக்கூடாது என்பதற்காக எத்தனை தியாகங்கள், தன்னை மறந்து தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை உற்று பார்க்கின்ற போதுதான் நமக்கு தெரியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட பயிற்சி நாட்டுல எத்தனையோ பயிற்சி நடக்குது. இதெல்லாம் நம்ம மாற்றுமான்னு கேட்டா, இதெல்லாம் உங்களுக்கு நிம்மதி கொடுக்குமான்னு கேட்டா கிடைக்காது. இந்த ஒண்ணுலதான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க நிச்சயமா இதுல வந்து முக்கியமான சேவை இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது டி அடிக்ஷனுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கோட சேர்த்து அன்பும் பொறுமையும், இது 2 ஆயுதத்தை நீங்க கையில எடுத்துக்கணும். அவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்டை மட்டும் கொடுத்து அன்பை காட்டல, பொறுமையை கடைபிடிக்கலைன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவா இருக்கவே இருக்காது. கர்த்தரிடத்தில் என்ன, கர்த்தரை நம்பி நன்மை செய். அதாவது கடவுளை வந்து, கடவுள் உங்களுடைய படைப்பை, கடவுள் உங்களுடைய படைப்பின் அர்த்தத்தை புரிந்து நீங்க மற்றவர்களிடம் அந்த அன்பை காட்டுங்கள். நிச்சயமாக நம்ம இந்த இதுக்கு ஒரு தீர்வு காண முடியும். இந்த குடிப்பழக்கத்திலிருந்து தீர்வு நமக்கு நம்முடைய நாட்டிற்கு முற்றிலுமாக கிடைத்து விடும் என்றால் நிச்சயமாக நம்முடைய நாடு நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம், உங்களோட மனதில் ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு வந்து மது கடையில எல்லாம் மூடுறதுக்கு உங்களுக்கு ஸ்டெப் எடுக்கலாமே, பலருடைய மனதில் அந்த கேள்வி ஓடிட்டு இருக்கோம், எனக்கு தெரியும். நான் அதற்கான விளக்கங்கள் தருவதற்காக இந்த மேடையில இல்லை. என்ன கேட்டீங்கன்னா, நம்ம மது கடைகளை மூடினாலும் மது அருந்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் மது அருந்துவார்கள். இது பிராக்டிக்கலான ஒரு உண்மை. மது கடைகளை மூடினா இல்ல பக்கத்து வீட்டுல மெடிக்கல் ஸ்டோர்ல ஒரு சிரப் இருக்காது, ஒரு செடேட்டிவ் மெடிசின்ஸ் இருக்காது, இதெல்லாம் இருக்காது. நம்ம இது மட்டும் இல்லை, நமக்கு ஒரே ஆயுதம் நம்ம கையில எடுக்கிற ஆயுதம் வந்து இதிலிருந்து நம்மளையும் நம்மை சார்ந்தவர்களையும் முற்றிலுமாக பாதுகாப்போம், பாதிக்கப்பட்டவர்களை அதிலிருந்து விடுவிப்போம். இந்த நல்லதொரு தருணத்திற்காக, வாய்ப்புக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கு நன்றி.
மது நோயின் யதார்த்தத்தை பாடல் வழியாக வழங்குகிறார்கள் திருமதி அருள் செலஸ்டீன் விமலா. நண்பரை விழித்திடுங்கள், மது பழக்கத்தை மறந்திடுங்கள். நண்பரை விழித்திடுங்கள், மது பழக்கத்தை மறந்திடுங்கள். மதுவுக்கு நீங்கள் அடிமைகளா, வீட்டுக்கு நீங்கள் சுமை கற்களா? குடிப்பழக்கத்தை என்று மறந்திடுங்கள், என்று விழித்திடுங்கள் நண்பர்களே. நண்பரை விழித்திடுங்கள், மது பழக்கத்தை மறந்திடுங்கள். வீட்டில் மனைவி மக்கள் என்றும் நிம்மதி இழந்திடவே, வெறுப்பும் வெறுமையும் நிலை என எண்ணி உள்ளமும் தளர்ந்திடுமே. வீட்டில் மனைவி மக்கள் என்றும் நிம்மதி இழந்திடவே, வெறுப்பும் வெறுமையும் நிலை என எண்ணி உள்ளமும் தளர்ந்திடுமே. நண்பரை விழித்திடுங்கள், மது பழக்கத்தை மறந்திடுங்கள். பார்வை இழந்து பசியும் இழந்து அறிவை இழக்கும் நிலை பாதி, பொருளும் இழந்து புகழும் இழந்து தவிக்கும் நிலை மீறி. பார்வை இழந்து பசியும் இழந்து அறிவை இழக்கும் நிலை பாதி, பொருளும் இழந்து புகழும் இழந்து தவிக்கும் நிலை மீறி. நண்பரை விழித்திடுங்கள், மறு பழக்கத்தை மறந்திடுங்கள். தாழ்வு மனநிலை வெறுமை உணர்வு தற்கொலை சிந்தனைகள், மதியை மயக்கும் மதுவால் ஏற்படும் என்பதை நீ அறிவாய். தாழ்வு மனநிலை வெறுமை உணர்வு தற்கொலை சிந்தனைகள், மதியை மயக்கும் மதுவால் ஏற்படும் என்பதை நீ அறிவாய். நண்பரை விழித்திடுங்கள், மது பழக்கத்தை மறந்திடுங்கள். மனிதத்தை அழிக்கும் குடியை மறந்து குடும்பத்தை வாழவிடு. உன்னிலை உயர்த்தி உலகினில் வாழ மதுவை மறந்துவிடு. மனிதத்தை அழிக்கும் குடியை மறந்து குடும்பத்தை வாழவிடு. உன்னிலை உயர்த்தி உலகினில் வாழ மதுவை மறந்துவிடு. நண்பரை விழித்திடுங்கள், மது பழக்கத்தை மறந்திடுங்கள். மதுவுக்கு நீங்கள் அடிமைகளா, வீட்டுக்கு நீங்கள் சுமை கற்களா? குடிப்பழக்கத்தை என்று மறந்திடுங்கள், என்று விழித்திடுங்கள் நண்பர்களே. நண்பரை விழித்திடுங்கள், மது பழக்கத்தை மறந்திடுங்கள். நண்பரை விழித்திடுங்கள், மது பழக்கத்தை மறந்திடுங்கள். விழிப்புணர்வு பாடல் பாடியவர்களுக்கு நன்றி. மது நோயை பற்றி தான் கொண்டிருந்த தவறான புரிதல்களுக்கு பயிற்சி வகுப்பிலிருந்து கிடைத்த தெளிவுகளை பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள் அருட் சகோதரி லீலா ரோஸ்லின். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இப்போது மதுநோய் நல கற்காலர் பயிற்சியில் கற்றுக்கொண்ட அனுபவத்தை என் குடும்ப சூழ்நிலையோடு உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள முன் வந்துள்ளேன். எனது குடும்பத்தில் என் தந்தை தினமும் அதிகமாக மது அருந்துபவர்கள். மது அருந்திவிட்டு ஒரு நாள் பயணம் செய்தபோது, சைக்கிளில் பயணம் செய்தபோது தவறி கீழே விழுந்து மரணம் அடைந்தார்கள். அடுத்து எனது 2 தம்பிகள். ஒரு தம்பி மது அருந்தி போதை நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த போது
வெறிநாய் காதில் கடித்ததும் தெரியாமல் நாயின் விஷம் தலைக்கேறி மரணத்தை சந்தித்தார். இரண்டாவது தம்பி அதிகமான மது அருந்தியதால் கொடிய விஷம் உடலில் கல்லீரலில் தாக்கி கல்லீரல் புற்றுநோயால் மரணமடைந்தார். இவர்களின் பாதிப்பு எனக்கு ஒருபுறம் இருந்தாலும் மது அருந்துபவர்களை கண்டால் கோபமும் எரிச்சலும் தான் இந்த பயிற்சிக்கு முன் எனக்கு வரும். அவர்கள் மீது இரக்கமோ அன்போ வராது. நான் உழைக்கிறேன், நான் குடிக்கிறேன் என்று கூறுவார்கள். அவர்கள் முகத்தை கூட எனக்கு பார்க்க விருப்பம் இராது. மனைவி மக்களை பசியாலும் நோயாலும் அலைய விட்டுவிட்டு குடித்து கும்மாளம் போடும் கூத்தாடி கூட்டம்தான் நீங்கள். உங்களால் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் என்ன பயன் என்று திட்டிவிட்டுதான் வருவேன். சில சிந்தனை துளிகள் என் மனதில் எப்போதும் எழுவது உண்டு. மது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இதற்கு ஒரு நல்ல முடிவு, நல்ல குணப்படுத்தும் வழிமுறைகள் ஏதாவது உண்டா என்று ஒரு நாள் நற்கருணைநாதர் முன் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவரிடம் கேட்ட ஜெபத்தின் வாயிலாக எங்கள் முன்னாள் சபை தலைவி அருட்சகோதரி தங்க புஷ்பம் வழியாக அன்று அவர்கள் அலைபேசியில் என்னிடம் தொடர்பு கொண்டு கூறினார்கள், கோட்டாறு அருள்வாழ்வு இல்லத்தில் மதநல கருத்தாளர் பயிற்சி நடைபெறுகின்றது, நீங்கள் அதில் பயனெடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார்கள். எங்கள் அன்னையின் ஆன்மீக அன்னையின் வழிகாட்டுதலின்படி நான் மதுநோய் நல கருத்தாளர் 100 மணி நேர பயிற்சியில் பயில எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. பயிற்சிக்கு பின் எனது அனுபவத்தில் ஒவ்வொரு நாள் பயிற்சியிலும் பலருடைய வாழ்க்கை அனுபவங்களும் மதுவிற்கு மனிதனை மடிய வைக்கும் சக்தி இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டேன். மதுவிற்கு அடிமையானவர்கள் கொடிய நோய்க்கு அடிமையாகிறார்கள். இவர்கள் மது நோயாளிகள். மது நோயிலிருந்து விடுபட சிகிச்சை பெற வேண்டும். சிகிச்சை மூலம் இவர்கள் மது நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு உண்மை நிலையை நான் புரிந்து கொண்டேன். இவர்களிடம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். மது நோயாளிகளின் மனைவி மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். சமூகத்தில் ஓரங்கட்டப்படுகிறார்கள். மது நோயாளிகளின் பிள்ளைகளும் மது நோய்க்கு அடிமையாகும் நிலை ஏற்படுகிறது. மது நோயாளியின் மனைவி பிள்ளைகளுக்கு ஆற்றுப்படுத்தும் சிகிச்சை வழியாக நல்வாழ்வுக்கு அழைத்து செல்ல முடியும். மது நோயாளிகள் மதுவில் இருந்து விலகி மறுவாழ்வு பெறும்போது மதுவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு வாழ முடியும். மீண்டும் தங்கள் உழைப்பால் புது வாழ்வை உருவாக்கி கொள்ள முடியும். குடும்பத்திலும் சமூகத்திலும் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த பயிற்சியின் மூலம் நான் அறிந்து கொண்டேன். மது நோயாளிகளுக்கு மறுவாழ்வுக்கு வழிகாட்டுவோம். இதுவே சவால். வாய்ப்பிற்கு நன்றி. அனுபவங்களை பகிர்ந்த அருள் சகோதரிக்கு நன்றி. விழிப்புணர்வு அபிநய பாடல் திரு ராஜன் அவர்கள். அயல்நாட்டு மதுபானத்திற்கு அனுமதி கொடுத்துவிட்டு கள்ளை தடை செய்கிற கயமை ஆட்சிகள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த போவதில்லை. ஆந்திர பெண்கள் ஆவேசம் கொண்டதால் தான் குடியெடுக்கும் குடியை விரட்ட முடிந்தது. அந்த நிலை தமிழகம் எங்கும் தலை தொங்கட்டும். அலச்சிக்கிட்டு போங்க விட்டுப்பட்டு போறீராசா, அலச்சிக்கிட்டு போங்க அவசரமா வெளிய போன நீதான் ராஜா, அவசரமா வெளிய போன நீதான் ராஜா.
அழைச்சுக்கிட்டு போங்க என் செல்ல ராசா. எனதோறும் குடிச்சு குடிச்சு கொடலை எரிச்சு, எனதோறும் குடிச்சு குடிச்சு கொடலை எரிச்சு, என் தாலியத்தான் அறுத்துக்கிட்டு ஓடிய ராசா. முதுகு உடைச்சு வேலை செய்ய முடியல, தம் பிள்ளைகளும் தண்ணீரில ஓடுது ராசா. அனாதையா விட்டுப்புட்டு போறிய ராசா, அழைச்சுக்கிட்டு போங்க என் செல்ல ராசா. அழைச்சுக்கிட்டு போங்க என் செல்ல ராசா. என்ன போல பெண்கள் படும் துன்பமாறணும், இனி போதையில்லா சமூக நாம தேடணும். இங்கு புதிய பாடல் போட நாம கலந்து சேர்க்கணும், சந்தோஷமா மக்கள் வாழ வழிய செய்யணும். அர்த்தம் கொடுக்க நம்பிக்கை ஊட்ட முடிகிறதென்றால் நம் வாழ்வின் பொருளை நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு ஆசிரியரை வழங்க வருகிறார்கள் அருள் திரு ரெக்ஸ், இயக்குனர், தூத்துக்குடி மறைமாவட்ட மதுநோய் நல பணி. அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு குடிநோயாளி. 12 வருடங்களுக்கு முன்னால் வரை நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கல்ல, 3வது ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்திருக்கேன். கைகாலெல்லாம் நடுக்க வந்து அதிகாலையிலே குடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் எனக்கு வந்தது. 1999 நவம்பர் மாதம் நான் நிறுத்தினேன், குடியிலிருந்து விடுதலை பெற்றேன். இப்பொழுது இதே பயிற்சியை பெற்று
இப்படி நோயாளிகளுக்கு என்னால் சிகிச்சை ஆலோசனை செய்ய முடிகின்றது. தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 570 பேர் சிகிச்சை பெற்றவர்கள் பலனடைந்து ஒரு 60% மேல் நல்ல முறையில் அவர்கள் பலனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்திற்கும். அன்புக்குரியவர்களே, தந்தை நெல்சன், தந்தை அல்காந்தர், ஐசக், மார்டின் இங்கு பணி செய்கின்ற ஒவ்வொருவருமே ஏறக்குறைய ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி அந்த பாதிப்பு பிறரை பாதிக்க கூடாது என்பதில் ஒரு பிறரன்பு பணியாகவும் இதை முற்றிலுமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கருத்தாளர் பயிற்சியை பொறுத்தவரையில் என் மனதிற்கு பட்டது என்னவென்றால், நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவங்க சாப்பிடும் போது வரைக்கும் நான் கவனமா இருப்பேன். சின்ன சின்ன காரியங்களையும் கருவேப்பிலை தூக்கி வெளியே வச்சாலும் கருவேப்பிலை சாப்பிடுவேன். ஆக அந்த அளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது. ஒரு தடவை கருவேப்பிலை சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் சொன்ன பதில் என்னன்னா, கருவேப்பிலை சாப்பிட்டா குடல்ல ஒட்டிக்குமா? யார் சொன்னா? சின்ன வயசுல எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. சில காரியங்கள், தவறான கருத்துக்கள், தவறான சில நோக்குதல்கள், இவைகள் பல இடங்கள்ல பல காரியங்கள்ல செயல்பட வழக்கம். குடிநோயை பொறுத்த மட்டும், இந்த நோய் சிகிச்சையை பொறுத்த மட்டும் பலவிதமான தவறான கருத்துக்கள் பரவலாக ஏன் மருத்துவர்களிடம் கூட இருக்கின்றது. 2 மாசத்துக்கு முன்னால சிகிச்சை பெற்ற ஒருவருக்கு அவருக்கு வயிற்றுல அல்சர் இருக்குது. அவருக்கு ஏற்கனவே அங்க இருக்கும்போது சிகிச்சை பெற்றாரு. திரும்ப போய் சாப்பாட்டுல கவனம் இல்லாம திரும்ப அந்த நோய், அல்சர் நோய் திரும்பிச்சது. டாக்டர்கிட்ட போகும் பொழுது அவர் கேஸ் ஹிஸ்டரி லேசா எடுத்து கேட்டு பார்த்ததுல, இவர் சிகிச்சை பெற்ற குடிநோய்க்கு சிகிச்சை பெற்றன்னு சொன்ன உடனே, பாத்தீங்களா நீங்க திடீர்னு நிப்பாட்டிங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. இது சொன்னது ஒரு MBBS டாக்டர். நீங்க திடீர்னு நிப்பாட்டிங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. அவருக்கு போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. எந்த ஸ்டேஜ்ல, 3வது ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எப்படி திடீர்னு நிப்பாட்டாம கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த முடியும், 2வது ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க தொட்டாச்சுன்னா எங்க போய் நிக்கணும்னு தெரியாது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த முடியும். 20 இட்லி சாப்பிட்டாச்சுன்னா நான் நாளைக்கு 19, 18 கொண்டு போகலாம். நான் எதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு வருவேன், என்ன அளவு இருக்கு எனக்கு, இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி விளக்கின பிறகு டாக்டர் சிரிக்கிறார். ஒரு மருத்துவரை இந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்றால் சமூகம் இதை பற்றிய தவறான கருத்துக்கள் நிறைய வச்சுட்டு இருக்குது. அதனால இந்த கருத்தாளர் பயிற்சிகள் எல்லாம் நாம நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மட்டுமல்ல, முதல்ல இந்த கருத்தியல் சார்பாகவே சமூகத்திற்கு இந்த குடிநோயை பற்றிய விளக்கங்களை நீங்கள் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே இந்த முயற்சி நெல்சன் தந்தை அவர்கள் எடுக்கின்ற முயற்சியை மேலே பாராட்ட. மிக அருமையாக நான் ஒரு கிளாஸ் வந்ததுனால உங்களுடைய நிலை எனக்கு தெரிந்தது. மிக அருமையாக பங்கு பெற்றீர்கள். இந்த அளவு இன்னும் அடுத்த கட்ட பயிற்சிக்கும் நீங்கள் சென்று பல வகையில் சமூகத்திற்கு நீங்கள் பலனளிக்க உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றி. எந்த உயிரும் பயன்படாமல் பாதியிலே அழிந்துவிடக் கூடாது என்பதுதான் இறைவனின் விருப்பம். ஆனால் மனிதனோ தனது இளமையிலேயே மதுக்குட்டியின் நிழலிலே போலியான இன்பம் கண்டு மரண வாசலில் தஞ்சமடைகின்றான். மது நோய் பற்றிய புது கவிதையை வழங்க வருகிறார்கள் திரு ரொனால்ட் அவர்கள். தந்திரக்கார மது, அடைத்து வைத்தால் அசையாத மது, குலுக்கி திறந்தால் குணத்தை காட்டும். நீ அருந்த நினைக்கின்றாய், அது அழிக்க நினைக்கிறது. மனித ஈரல் மதுவின் பிரதான உணவு. மரண வாசலின் முதற் கதவு மது, நரக வாழ்விற்கு குறுக்கு வழி மது. காதலால் கவலைப்பட்டவனுக்கு மறுவாழ்வு தரும் மது, மதுவையே காதலித்தவனுக்கு மரணத்தையே பரிசாய் மது. மரணப்படுக்கையிலும் மதுவுக்கே நீ சரணம், மண்டியிட்டு கேட்டாலும் மாறாத உறவாய் மது. சமுதாயத்தில் மது, குன்றினில் குறைகளே கரைகளாய் தொடர, குற்றங்கள் குவிந்து மதுவினால் நீள, நெஞ்சத்து வீணைகள் துன்பத்தை மீட்டிட, நெடுந்தூர பயணமும் மதுவாலே மயங்கிடுதே. சுதியில்லா ராகமாய் சுகமில்லா மழலையாய், உணர்விழந்தொருவாய் சோற்றையும் மலத்தையும் உணர்ந்தாலும் அறியாது, புத்தியும் பேதலித்து கொணர்ந்து தருமம கயிற்றை மிக பிடித்து மணந்து கொள்ள செய்யும் மது. நேற்று பணம், இன்று மரியாதை, நாளை உயிர் அவன் விழுங்கிய மது ரசனையில். மதுவை விற்றவன் கார் சீட்டில், மதுவை குடித்தவன் தார் ரோட்டில். மதுவை நண்பனாக்கியதால் வந்த உறவும் இரத்த உறவும் நாதியற்று வீதியிலே
உயிர் குடித்த மதுவோ புதிய நண்பர்களை எதிர்பார்த்து பத்திரமாக மது கடையிலே மகிமை என்றுரைத்து நோய்க்கு அடிமையாகி வாழ்வை சூனியமாக்கி வழக்கினால் அழிந்து வாடி துன்புறும் வேடிக்கை வேண்டாமே வாழ்வினிலே. மதுவினால் ஒரு நாள் திண்ணையில் சுருண்டு படுத்திருந்தது பூனை, அறையின் மூலையில் எரியப்பட்டிருந்தது சட்டை, பல நாட்களாய் தீயை காணாமல் ஏங்கியிருந்தது அடுப்பு, கதவின் ஓரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது காய்ந்த கல்யாண மாலை, முங்கிய இரவு வாங்கிய அடிகளின் வலியோடு படுத்திருந்தாள் மனைவி. அந்த வலியும் வேதனையும் அவள் கருவில் இருந்த அவன் வாரிசையும் பாதித்திருந்தது போல் அன்று சற்று அதிகமாக உதைத்தது. அவன் வழக்கமாக குடிக்கும் மதுவின் நெடி அன்று இல்லை, ஏனெனில் அவன் அங்கு இல்லை. இனிமேல் அவன் வரவும் மாட்டான். அதிகாலையில் யமன் அவன் உயிரை பறித்து விட்டானே. யமன் மட்டுமா, இவனும் கூட இரு உயிர்களை பறித்து விட்டார். குடி போதையில் வண்டியை தாறுமாறாய் ஓட்டி. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இன்று நான் மதுநோய் சார்ந்த தெளிவுகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனித இனம் தோன்றிய நாளில் இருந்து இன்று வரை போரிலும் தொற்று நோயினாலும் இயற்கை சீற்றங்களினாலும் இறந்தவர்களை விட மதுவினால் மது நோயினால் இறந்தவர்கள் ஏராளம் என்கிறது மதுநோயியல் ஆராய்ச்சி. கிரேக்க நாட்டு மன்னன் மாவீரன் அலெக்சாண்டர் தனது 32வது வயதில் இறக்க மதுதான் காரணம் என வரலாற்று ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. எல்லா சமயங்களும் மதுவினை தவிர்க்க வலியுறுத்துகின்றன. மது மனித குலத்துக்கு பெருங்கேடு ஏற்படுத்தும் என்கிறார் நபிகள். அனைத்து தீமைகளையும் விட மதுவை கண்டு பயப்படுங்கள் என்கிறார் புத்தர். போதை தரும் மதுவை நாடி இரவு வரை பொழுதை போக்குபவர்களுக்கு ஐயோ கேடு என்கிறார் எசையா இறைவாக்கினர். மது நோய் ஒரு தந்திரமான குழப்பமான சக்தி வாய்ந்த நோய் என்றார் பில் வில்சன். கட்டுப்படுத்த முடியாதபடி குடிப்பது ஒரு நோய் என உலக சுகாதார நிறுவனமும் அமெரிக்க மருத்துவ சங்கமும் 1956ஆம் ஆண்டு அறிவித்தனர். இன்று உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஆல்கஹாலிக் அனானிமஸ் சுயஉதவி குழு கூட்டங்கள் செயல்படுகின்றன. இது பில் வில்சன், டாக்டர் பாப் ஸ்மித் என்ற இரு மது நோயாளிகளால் 1935ஆம் ஆண்டு அன்று தொடங்கப்பட்டது. மது நோய் ஒரு மனிதனின் வாழ்வில் அனைத்தையும் பாதிக்கும் நோய். இது உடலினை பாதிப்பதால் உடல் நோய் ஆகின்றது, உள்ளத்தினை பாதிப்பதால் உள்ள நோய் ஆகின்றது, இது உணர்வினை பாதிப்பதால் உணர்வு நோய் ஆகின்றது, இது உறவுகளை பாதிப்பதால் உறவு நோய் ஆகின்றது, இது ஆன்மீகத்தினை பாதிப்பதால் ஆன்மீக நோய் ஆகின்றது. மது நோய்களில் 5 வகை உண்டு. என்றைக்காவது குடிப்பவர்கள், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு போன்ற நாட்களில் மட்டும் குடிப்பவர் முதல் வகையினர். அவ்வப்போது குடிப்பவர், திருவிழா, வருடப்பிறப்பு போன்ற கொண்டாட்டங்களில் மட்டும் குடிப்பவர் இரண்டாம் வகையினர். அளவோடு குடிப்பவர்கள், குறிப்பிட்ட அளவு குடிப்பவர், அதாவது ஒரு பெக் என்றால் ஒரு பெக் என்ற அளவோடு நிறுத்திக் கொள்பவர் மூன்றாம் வகையினர். அதிகமாக குடிப்பவர்கள், நிறைய குடிப்பார்கள், ஓசையில் கிடைத்தால் குடித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த 4 வகையினரும் மனது வைத்தால் நினைத்தால் குடியை நிறுத்த முடியும். மதுவுக்கு அடிமையானவர், இவரால் குடியை நிறுத்த முயன்றாலும் முடியாது. டாக்டர் சில்க்வார்த் என்ற பிரபல மதுநோய் நல மருத்துவர் மதுநோய் மனக்கட்டுப்பாடு, மன உறுதி, மன வலிமை, மனதிடம், மனதைரியம், மனசக்தி, மனப்பூக்கம் சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல என்கிறார். மதுநோய் ஒரு குடும்ப நோய். குடிப்பவர் மது பாட்டிலை சுற்றி வருவார். மனைவியும் பிள்ளைகளும் குடும்பத்தினரும் அவரை சுற்றி சுற்றி வருகின்றனர். மது நோயாளியிடம் சண்டை போடுவது, மது பாட்டிலை உடைப்பது, வீசி எறிவது, கண்டிப்பது, கெஞ்சுவது போன்றவற்றினால் அவரது குடியை நிறுத்த முடியாது. ஏனென்றால் இது வெறும் பொழுதுபோக்கோ பழக்கமோ அல்ல, இது ஒரு நோய். மது நோய்க்கு திருமணம் ஒரு தீர்வா? மது நோய்க்கு திருமணம் ஒரு தீர்வே அல்ல. உளவியல் ரீதியாக ஆற்றுப்படுத்தல் மற்றும் மருத்துவ உதவி வழங்குதல் மூலம் குடியை நிறுத்த முடியும். மது நோயினால் யார் அதிகம் பாதிப்புக்குள்ளாகின்றனர்? சந்தேகமே இல்லை, மது நோயாளியின் குழந்தைகள் தான். மது நோயாளியின் குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்படுகின்றனர். இவர்கள் பிற்காலத்தில் மது நோயாளியாக மாற 4 மடங்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மது நோயின்றி நலம் பெற முதலில்
நான் ஒரு மது நோயாளி என ஏற்றுக்கொள்வதாகும். இரண்டாவது, மதுவினை எனது கட்டுப்பாட்டுக்குள் வைக்கும் சக்தியை நான் இழந்துவிட்டேன் என முழு உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மது சம்பந்தப்பட்ட கொடூர நிகழ்வுகள்: போக்குவரத்து விபத்துகளால் உயிரிழப்புகள் 43%, தற்கொலை முயற்சிகள் 40%, பெண்களின் பாலியல் பலாத்கார சம்பவங்கள் 70%, போதையினால் தீ விபத்துக்கு ஆளாகி இறப்பவர்கள் 36%, போதையில் நீரில் மூழ்கி இறந்தவர்கள் 60%. மது நோய்க்கு நவீன மருத்துவம் உண்டு. குடிக்கின்ற ஆசையை, வேட்கையை, நாட்டத்தை குறைக்கும் மருந்துகள் நல்ட்ரக்சோன், பேக்லோஃபென், அகுப்ரூசேட் என்பதாகும். குடித்தால் எதிர்வினையை உண்டாக்கும் மருந்து டைசல்ஃப்ராம். தங்கியிருந்து நலம் பெற மதுநோய் நல சிகிச்சைகளும் மற்றும் மதுநோய் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் மற்றும் ஆற்றுப்படுத்துதலும் இன்று ஏராளம் உள்ளன என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாடகம் மதுவிலிருந்து நலம் பெறும் குடும்பம். முன்னோட்டம் திரு மரிய ஜான் சந்திரா. மனைவி குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பது இப்போது உங்கள் முன் காட்சியாக மலர்கிறது. அடுத்த நாள், நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளியை எவ்வாறு பயிற்சி பெற்ற கருத்தாளர்கள் சந்தித்து உரையாடி திருப்புமுனைக்கு அழைத்து செல்கிறார்கள் என்பது இப்போது உங்கள் முன். எப்படி இருக்க வீடெல்லாம் பாரு அலங்கோலமா கிடக்கு. உன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் எங்க போயிருக்காங்க? கொஞ்சம் நேரத்தையும் கொஞ்சம் போதை கொஞ்சம் கூடி போச்சு. அதுல வீட்டுல இருந்ததுல பிள்ளைங்க கொண்டு போயிட்டா. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இதெல்லாம் சண்டை போடாத, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்காதன்னு சொல்லி 2-3 சமயம் குடும்பத்தை உன்னோட சேர்த்து வச்சிருக்கிறோம். என்ன இப்படி குடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எப்படியாக உன் வாழ்க்கை நடக்க போகுது? நினைக்கிறேன், ஆனா என்ன அந்த பக்கம் போகும்போது தூண்டி விடுது. அவரை குடிக்காண்டா அப்படின்னு நினைக்கிறாரு. நினைக்கிறேன், ஆனா கஷ்டப்பட முடியல. சரி, அப்ப அப்புறம் ரெடியாக நம்ம போவோம். நோயாளியை இது ஒரு நோய் என்று உணர்த்தி முகாமிற்கு அனுப்பி வைப்பது இப்போது காட்சியில் உங்கள் முன் மலர்கிறது. இது என்னோட ஃப்ரெண்டு அப்ரோஸ். 12 வருஷமா பயங்கரமான குடியே இருந்து குடும்பத்திலே பல குழப்பம், மனைவி பிள்ளைகள் பிரிஞ்சு போயிட்டாங்க. நேற்றையும் அவங்களை சந்திக்கும் போது அதற்கு விடுவிக்க பண்ணட்டு விரும்புவாங்க. நாங்க எங்களால் எந்த அளவு கவுன்சிலிங் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து அந்த சிகிச்சை முறையை அவங்களுக்கு நீங்க செயல்படுத்தினா நல்லா இருக்குன்ட்டு உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கிறோம். நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி நீங்க செயல்படுங்க. எங்களுக்கு வேலை இருக்கிறது. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உடல் வெள்ளத்திற்கு நிச்சயம் அடிக்கடியே முடிந்து உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டாலே அவர் குடிநோயாளியாக இருக்கிறார். அவனுக்கு தக்க சிகிச்சை தேவை. உனக்கு நாங்கள் சிகிச்சை தருவோம். நீ மறுபற்ற மகிழ்ச்சியான வாழ்வு வாழும்.
மறுநாள் குடிநோயாளியின் இம்சை தாங்காமல் தாய் வீடு சென்ற மனைவியையும் அவர் குழந்தைகளையும் கருத்தாளர்கள் சந்தித்து அவர்கள் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது, அவர் கணவருக்கு ஏற்பட்டுள்ளது நோய்தான் என்பதை உணர்த்தி அதற்கான மருத்துவ முறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். சந்தோஷமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தைரியமா இருக்கணும், அதான் இது முக்கியமானது. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கும். இப்பதான் நீங்க சொன்ன இந்த வார்த்தையினால அடுத்த நாள் முகாமிலிருந்து திரும்பிய மதுநோயாளி மதுவிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வு வாழும் மற்றொரு மதுநோயாளியின் குடும்பத்தை சந்திக்கிறார். இதன் மூலம் மதுநோயாளிக்கான அமைப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்கிறார். உங்கள்கிட்ட வந்து ஆலோசனை எல்லாம் கேட்டு கொஞ்சம் நல்லா இருந்து உலகத்துக்கு வாழலாம்னு உள்ள ஒரு முடிவோட வந்திருக்கேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து குடியை தவிர்த்து ஒரு நாள் அடிப்படையில் குடியை தவிர்த்து ஒரு சந்தோஷமா ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லிதான் இந்த ஏஏ அமைப்பு. இது வந்து முழு பேர் ஆல்கஹாலிக் அனானிமஸ், இதை சுருக்கமா ஏஏன்னு சொல்லுவாங்க. இது நம்ம கார்மல் ஸ்கூல்ல புதனும் சனிக்கிழமை நடக்குது. இந்த குடியை தவிர்த்து வாழணும்னா நம்ம இந்த முகாம் இந்த புதனும் சனியும் நம்ம தவறாத இந்த ஏஏ மீட்டிங்ல கலந்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இந்த குடியை தவிர்த்து ஒரு நாள் அடிப்படையில ஒரு சந்தோஷமா ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழலாம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல குடும்பத்தினருக்கும் அங்க வந்து ஏரலான் மீட்டிங்னு ஒன்று இருக்கு. அது வந்து சனிக்கிழமை நடக்குது. நீங்க அதுக்கு கண்டிப்பா வரணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏலட்டீன்னு ஒரு மீட்டிங் இருக்கு. உங்க பிள்ளைங்களை கண்டிப்பாக அந்த ஏலட்டீன் மீட்டிங்க்கு அனுப்பி வைக்கணும். இப்படி நீங்க குடும்பம் முழுவதும் அந்த 3 மீட்டிங்லயும் நீங்க தவறாம கலந்து கொண்டீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழலாம், வாழ்ந்து காட்டலாம். நாங்க இந்த 3 மீட்டிங்கும் போவோம். அவங்க ஏரியா போவாங்க, நான் ஏரலான் போவேன், என்னோட பிள்ளைங்க வந்து ஏலட்டீன் போவாங்க. இதனால நாங்க இப்ப வந்து ஒரு குடியேற்ற ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இப்ப நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்களும் வாழலாம், நம்பிக்கையோட இருங்க. தொடர்ந்து வாருங்கள், நல்ல நிச்சயம். இறுதியாக ஆனால் உறுதியாக குடிநோயாளில் பாதிக்கப்பட்ட எல்லா குடிநோயாளியின் குடும்பங்களும் மீட்பு பெற மார்க்கம் உண்டு என்பதை இந்நிகழ்ச்சி வெளிப்படுத்தியது. நன்றி. குடிநோயின் அவலங்களை நடித்து காட்டிய நாடக குழுவினருக்கு நன்றி. விழாவிற்கு வருகை சிறப்பித்த நம் அனைவருக்கும் நன்றி சொல்ல வருகிறார்கள் அருள் தந்தை ஐசக் அவர்கள். அன்புக்குரியவர்களே, மதுநோய் நல பணிக்குழுவும் கோட்டாறு சமூக சேவை மையம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சாடிய நமது அன்பர்களுக்கும் அவரோடு இணைந்து வருகின்ற கோட்டார் மாவட்ட குரு முதல்வர் அருள் தந்தை புனிதாரன் அவர்களுக்கும் இந்த முக்கியமான நிகழ்வை கலந்து கொண்டு அருமையான ஒரு சிறப்புரை வழங்கிய மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் திருமதி அஜிதா மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் தூத்துக்குடி மறை மாவட்ட மதுநோய் நல பணிக்குழு இயக்குனர் அருள் தந்தை அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளுக்கு எல்லா விதத்திலும் உடனிருந்து உதவி செய்து ஒத்துழைப்பு நல்கிய கோட்டார் சமூக சேவை மைய இயக்குனர் அருள் தந்தை ஏஞ்சல் அவர்களுக்கும் அதனுடைய கிளை அமைப்புகளுடைய இயக்குநர்கள் மற்றும் பணியாளர்கள் நண்பர்களுக்கும் மதுநோய் நல பணிக்குழுவினுடைய இயக்குனர் அருள் தந்தை நெல்சன்
அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் அருள் தந்தை அல்காந்தர், அருள் தந்தை மார்டின் மற்றும் அருள் சகோதரி பெலிசியா மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும், இந்த பயிற்சியை நடத்திய அனைவருக்கும், பயிற்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புமிக்கவர்களே, இதோட முடிய போகுது, ஒரு ஜபம் அதோட முடிய போகுது. பிறகு இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது தந்தை ஏஞ்சல். அதனால பலர் ஆயர் வந்து இதை தொடங்கி வச்சாங்க, இன்னைக்கு நிறைவு செய்து நமக்கெல்லாம் சான்றிதழ் கொடுத்தாலும் இதற்கு மிக முக்கியமாக இருந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்தவர், இதுக்கு நிதி உதவி செய்தவர் எல்லாம் கோட்டார் சமூக சேவை நிறுவனத்திலும் அதனுடைய செயல் இயக்குனர் தந்தை மைக்கேல் ஏஞ்சல், அதனுடைய அமைப்பினுடைய துணை இயக்குநர்களும் அதனுடைய பணியாளர்களும். எனவே இந்த வேளையில் அவருக்கு ஒரு சிறப்பான நன்றியை மதுநோய் நலப்பணி இயக்குனர் என்ற முறையிலும் அந்த சிறப்பு உறுப்பினர் சார்பாகவும் சிறப்பு நன்றியை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.